السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله حمدلا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم أعوذ بالله السميع العليم بسم الله الرحمن الرحيم إن الصفا والمروة من شعائر الله فمن حج البيت واعتمر فلا جناح عليه أن يطوف بهما ومن تطوع خيرا فإن الله شاكر عليم صدق الله مولانا العليم قال نبينا صلى الله عليه وسلم الحجاج والعمار وفد الله وقال أيضا تربة الأرضنا شفاء لمدينة صدق الله مولانا العليم صدق رسوله النبي الكريم نحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். புமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தபோ தாபீன்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண் இரு சாரார்கள் மீதும் குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் ஒரு நல்ல ஒரு நோக்கத்திற்காக வேண்டி நல்ல ஒரு பயணத்திற்காக வேண்டி இங்கே நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபுடைய மாதம் ஆரம்பித்து விட்டால் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப் வ ஷாபான் வ பல்லிக்னா ஷஹர ரமலான், ரஜபுடைய மாதத்தில் பரக்கத்தையும் ஷாபானுடைய மாதத்தில் பரக்கத்தையும் ரமலானை முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் நம்மளுக்கும் நோன்புக்கும் ஆக்கி அருள்வானாக என்ற துவாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கச் சொன்னது போன்று அந்த துவாவின் மூலமாகவே நாம் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் ரஜபு ஷாபான் ரமலான் அனைத்து 3 மாதங்களிலும் பரக்கத்தையும் மக்ஃபிரத்தையும் ரஹ்மத்தையும் நரக நெருப்பிலிருந்து விடுதலையும் அல்லாஹ் தஆலா தந்தருள் பாலிப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் ஒரு முக்கியமான பயணத்தை நாம் ஆரம்பிக்க போகிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய மிகப்பெரிய ஒரு தௌஃபீக்கின் மூலமாகத்தான் இந்த பயணம் நடைபெறும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஏனென்று சொன்னால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன் விருந்தாளிகளை தன்னுடைய இல்லத்திற்கு அழைக்கிறான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் விருந்தாளிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் உம்ரா செய்யக்கூடியவர்கள், ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்கள். அந்த அடிப்படையிலே உம்ராவுக்காக வேண்டி நியத்துகளை செய்து இறைவனுடைய இல்லத்திலே சென்று இறைவனுடைய கோட்பாடுகளை உம்ராவினுடைய சட்டங்களை தெரிஞ்சு அதன்படி அமல் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக வேண்டி நாம் இங்கே கூடியிருக்கிறோம். அல்லாஹ் நம் கூடுதலை பரக்கச் செய்வானாக. இங்கிருந்து பிரியும் பொழுது நம்ம பாவங்களை மன்னித்தல்வானாக. அது மட்டுமல்ல, இந்த பயணம் மிக கவனத்திற்குரிய பயணம். உறவுகளை முறித்திருந்தால் உறவுகளோடு இணைந்து செல்லக்கூடிய பயணம். அதே போன்று நியத்துகள் சரியான நியத்தோடு செய்ய வேண்டிய பயணங்கள். இறைவனுக்காக வேண்டியே உம்ரா செய்கிறோம், இறைவனுக்காக வேண்டிய ஹஜ்ஜு செய்கிறோம் என்ற நியத்து முழுமையான நியத்தாக இருக்க வேண்டும் என்பதையும் இறைநேச செல்வர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். உம்ரா இது நமக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியமான ஒரு நிகழ்ச்சி. உம்ராவை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா யாருக்கெல்லாம் நசீபாக்குகிறானோ அவர்களெல்லாம் அவர்களுடைய நாவுகளின் மூலமாக அதிகம் தல்பியாவை சொல்லி இருப்பார்கள் என்பதை கூட சில இளைநேசர்கள் நமக்கு சொல்லுவார்கள். யாரிடத்தில் அதிகமான தல்பியாக்கள் நாவிலே ஒழிக்கிறதோ அவர்கள் எல்லாம் ஹஜ்ஜையும் உம்ராவையும் அதிகம் செய்வார்கள் என்பது இறைநேசர்களுடைய ஒரு வாக்குவாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவை பெருமானார் முதலிலே செய்தார்கள். உம்ரா என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையிலே முதலாக காபத்துல்லாவிற்கு சென்று செய்ய முடியாமல் திரும்பி வந்தவர்கள்.
ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த வருடங்களில் உம்ரா செய்தார்கள் என்பதாக வரலாறுகளிலே பதிக்கப்பட்டிருக்கிறது. உம்ரா என்பது ஒரு 4 காரியங்களை மிக முக்கியமாக அதிலே கடமையாக்கப்பட்டிருக்கிறது. 2 காரியங்கள் ஃபரல், 2 காரியங்கள் வாஜிப் என்பதாக சொல்லப்படுகிறது. சுருக்கமாக நாம் விளங்கிக் கொள்வோம். இவைகளை அடிக்கடி நாம் செய்திருப்பதின் காரணமாக ஒரு நினைவூட்டுதல் என்பதற்காக வேண்டி மீண்டும் மீண்டும் இதை நாம் கேட்க வேண்டும், செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் இங்கே பணிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உம்ராவுடைய காரியங்களை சரியாக செய்வதற்கு எல்லா நினைவுகளையும் அல்லாஹ் கொடுப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. உம்ரா என்பது 4 காரியங்கள். 1 ஃபரலானது இஹ்ராம் கட்டுவது, 2 தவாஃபு செய்வது. இஹ்ராம் கட்டுவதும் தவாஃபு செய்வதும் ஃபரலான விஷயங்கள். வாஜிபான விஷயங்கள் 2 இருக்கிறது. சஃபா மர்வாவிலே சை செய்வது. இந்த சை செய்ததற்கு பின்னால் முடியை கத்தரிப்பது அல்லது மொட்டை அடிப்பது. இந்த 4 காரியங்கள் முடிந்து விட்டாலே உம்ராவுடைய நிகழ்ச்சிகள் முடிந்துவிடும். இஹ்ராம் கட்டுவதற்கு முன்னால் சில ஒழுக்கங்கள் இருக்கிறது. இஹ்ராம் கட்டியதற்கு பின்னால் சில தடைகள் இருக்கிறது. இவைகளெல்லாம் கொஞ்சம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். இஹ்ராம் சில விஷயங்களை ஹராமாக்கும், இஹ்ராம் சில விஷயங்களை ஆகுமாக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்ராமுக்கு முன்னால் நீங்கள் தேவையில்லாத முடிகளை களைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள், நெகங்களை வெட்டி கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள். அதே போன்று உறவுகளை முறித்திருந்தால் அவர்களிடத்தில் நீங்கள் உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். சில்மன் கதாக்க வாஃபு அம்மன் லலமக்க. நீங்களே அநியாயம் செய்திருந்தாலும் அல்லது அவர்களே உங்கள் மீது அநியாயம் செய்திருந்தாலும் உறவுகளை நீங்கள் மேம்படுத்துங்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். செய்யக்கூடிய காரியங்கள், சொல்லக்கூடிய இடங்கள் புனிதமான இடங்களும் புனிதமான காரியங்களையும் செய்ய போகக்கூடிய நேரத்திலே உறவுகளை முறித்திருந்தால் அவைகள் அனைத்துமே கூடாமல் போகிவிடும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். யார் வெட்டி வாழ்கிறார்களோ அவரோடு நீங்கள் ஒட்டி வாழுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான ஒரு ஹதீஸை சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹு விஷயத்திலே பெருமானார் இப்படி சொன்னார்கள், அல்லாஹ் யுஹிப்புல் ஜமால, அல்லாஹும் அழகானவைகளை பிரியப்படுகிறான், அல்லாஹு மிக அழகானதை பிரியப்படுகிறான். பயணங்களிலே செல்லக்கூடிய பணங்களை நீங்கள் ஹலாலான பணங்களின் மூலமாக பயணம் செய்யுங்கள் என்பதாக சொன்னார்கள். இவைகள் எல்லாம் பயணத்திற்கு முன்னால் செய்ய வேண்டிய கடமைகள். தேவையில்லாத முடிகளை நீக்கிக் கொள்வது, நெகங்களை வெட்டி கொள்வது, குளித்து கொள்வது, இவைகளெல்லாம் மார்க்கத்திலே இஹ்ராமிலே நமக்கு முன்னால் செய்ய வேண்டிய ஒழுக்கங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராமுக்கு பின்னால் சில ஒழுக்கங்களை சொல்வார்கள். ஆண்கள் தையல் ஆடைகளை அணியக்கூடாது. ஆண்கள் வெறும் 2 ஆடைகளை மட்டும் அணிய வேண்டும். உள்ளாடைகளை அணியக்கூடாது. தலையை மறைக்கக்கூடாது, திறந்திருக்க வேண்டும். தையல் ஆடைகள் எதையுமே நாம் உடுத்தக்கூடாது என்பதாக இஹ்ராமிலே சொல்லப்படுகிறது. உலகத்திலேயே மிக புனிதமான ஒரு ஆடை இருக்கிறது என்று சொன்னால் அது இஹ்ராமுடைய ஆடை தான். இஹ்ராமுடைய ஆடை தான் மிக புனிதமான ஆடை. அதனால்தான் நிறைய பேர்களை நாம் பார்க்கிறோம், இஹ்ராமுடைய ஆடைகளை இறந்து போனவர்களுடைய கபரிலே கொண்டு போய் கஃபனுக்கு மேலே உடுத்துவதை நாம் பார்க்கிறோம். இஹ்ராம் என்பது அல்லாஹ்விற்கு பிரியமான ஆடை, ரசூலுக்கு பிரியமான ஆடை. மார்க்கத்திலே மிகச்சிறந்த ஆடைகளிலே மிகச்சிறந்த ஆடை இஹ்ராமுடைய ஆடை. இது ஆண்களுக்கு 2 ஆடைகள், மேலே ஒரு ஆடை, கீழாடை. உள்ளாடைகளை எதையுமே அணியக்கூடாது, தையலிட்ட ஆடைகளை அணியக்கூடாது என்று மார்க்கம் சொல்லுகிறது. இது இஹ்ராம் ஆடைகளை அணிந்ததற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒழுக்கங்கள். தலை திறந்தே இருக்க வேண்டும், தலையை மூடக்கூடாது. அதே போன்று நிகங்களை இஹ்ராமுடைய நேரங்களில் வெட்டக்கூடாது. இஹ்ராமுக்கு முன்னால் வெட்ட வேண்டும். முடிகளை வெட்டக்கூடாது, இஹ்ராமுக்கு முன்னால் வெட்ட வேண்டும். இஹ்ராமுக்கு பின்னால், இஹ்ராம் கட்டியதற்கு பின்னால் நிகங்களையோ முடிகளையோ நாம் அகற்றுவது அது ஹராம் என்பதாக சொல்லப்படுகிறது. மனைவி ஹராமாகி விடுகிறாள், கணவன் ஹராமாகி விடுகிறான். இஹ்ராம் கட்டிவிட்டால் இவைகளெல்லாம் ஹராமாக்கப்படுகிறது. அதே போன்று மனம் தடவுவது, அத்தர்களை தடுவது ஹராம்.
எஹ்ராம் கட்டுவதற்கு முன்னால் எஹ்ராம் துணிகளிலேயே நாம் அத்தரை அணியலாம். எஹ்ராம் கட்டுவதற்கு முன்னால் அத்தரை அணியலாம், அத்தரையை போடலாம் எஹ்ராமுடைய துணியிலே. ஆனால் எஹ்ராம் கட்டியதற்கு பின்னால் அந்த துணியிலோ அல்லது உடம்பிலோ நாம் அத்தர்களை தேய்ப்பது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் நமக்கு இந்த ஒழுக்கங்களை நமக்கு சொல்லி காட்டுவார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எஹ்ராம் கட்டியதற்கு பின்னாலும் சரி முன்னாலும் சரி சண்டைகள் சச்சரவுகள் கூடாது. சண்டை சச்சரவுகள், மன வருத்தங்கள், இவைகளெல்லாம் எஹ்ராம் கட்டியதற்கு பின்னால் ஒருத்தருக்கு மத்தியிலே வார்த்தைகளில வாதங்களிலோ பேச்சுகளிலே மார்க்க விஷயங்களாக இருந்தாலும் வாதங்களும் விவாதங்களும் கூடாது என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எஹ்ராம் கட்டியதற்கு பின்னால் எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. கொசுவாக இருந்தாலும் சரி, ஈயாக இருந்தாலும் சரி, எறும்பாக இருந்தாலும் சரி, எதையுமே கொள்வதற்கு எஹ்ராமுடைய துணியிலே இருக்கின்ற நேரத்தில் நாம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் எஹ்ராம் என்று சொன்னாலே புனிதமானது, ஹராமாக்கப்பட்டது என்று சொன்னால் தடுக்கப்பட்டது. அவைகளிலிருந்து, கொலை செய்யக்கூடிய விஷயங்களிலிருந்து, தேவையில்லாத பேச்சுக்களிலிருந்து, புறம் பேசுவதிலிருந்து, குறை சொல்வதிலிருந்து, சண்டை போடுவதிலிருந்து, தலை திறந்திருப்பதிலிருந்து, நெகம் வெட்டுவதிலிருந்து, முடை வெட்டுவதிலிருந்து, இவைகளிலிருந்தான் நாம் தூரமாக வேண்டும். மனைவியோடு இணைவதும் தூரமாக வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. இது ஆண்களுக்குண்டான எஹ்ராம். பெண்களுக்கு எஹ்ராம் இருக்கிறது. பெண்களுக்கு என்ன ஆடைகள் அணிந்திருக்கிறார்களோ அந்த ஆடை தான் எஹ்ராம். ஒன்றுதான் அவர்களுக்கு அதிலே நிபந்தனை, முகம் மட்டும் திறந்திருக்க வேண்டும். பெண்களுக்கு முகம் மட்டும் திறந்திருக்க வேண்டும். அவர்கள் முகத்தை திறந்திருப்பதற்கு சங்கோஜமாக இருந்தால், மற்ற ஆண்களை பார்ப்பதற்கு அவர்களுக்கு கஷ்டமாக இருந்தால், அதற்கும் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. விசிறி போன்ற ஒரு அட்டைகள் போன்ற ஏதாவது ஒரு வஸ்துவை கையில் வைத்து கொண்டு முகத்தை மறைக்கலாம், முகத்தில் படாமல் மறைத்து கொள்ள வேண்டும். ஆனால் எஹ்ராமுடைய நிலையிலே முகத்தில் துணி போடுவது ஹராம் பெண்களுக்கு. இது பெண்களுக்கு எந்த ஆடைகளில் அவர்கள் இருக்கிறாரோ அதுதான் எஹ்ராம், அது அவர்களுக்கு எஹ்ராம். சில நேரங்களில் நாம் பயணத்திலே போகின்ற நேரத்திலே அவர்களுக்காக வேண்டி மக்கண்ணாவை கொடுப்பார்கள். அது அடையாளத்திற்காக வேண்டி கொடுக்கப்பட வேண்டியவை. ஒரு மக்கண்ணாவை கலரில் போட்டாங்கன்னு சொன்னால், இந்த கலரில் இவங்களாம் நம்ம குரூப் என்பதாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியே கொடுக்கப்படுகிறது. ஆனால் மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அவர்கள் எந்த ஆடைகள் அணிந்திருக்கிறாரோ, நார்மலாக எந்த ஆடைகள் அணிந்திருக்கிறாரோ அதுதான் எஹ்ராம். நியத்து மட்டும் அவர்கள் செய்ய வேண்டும், தல்பியாக்களை சொல்ல வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஒன்றாவது எஹ்ராம். இந்த எஹ்ராமுடைய விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டோம். அதற்கு பின்னால் நாம் எஹ்ராம் கட்டியதற்கு பின்னால் நாம் சில விஷயங்களை செய்ய வேண்டும். எஹ்ராம் கட்டிய உடனே நாம் நியத்து செய்ய வேண்டும். எஹ்ராம் கட்டுவது வீட்டிலே கட்டலாம், மிகச்சிறந்தது. சில நேரங்களிலே பயணங்கள் தாமதமாகும் என்று இருக்குமேயானால் ஏர்போர்ட்லேயே கட்டிக்கலாம். இல்லை, அதே போன்று பயணங்கள் இடையிலே ஃப்ளைட் 2 இடங்களிலே மாறி போகிறது என்று சொன்னால், வேறொரு இடத்திலே, அதாவது விமான நிலையத்தில் நாம் 2 மணி நேரம் 3 மணி நேரங்கள் தாமதப்பக்க இருப்போம் என்று சொன்னால், அந்த விமான நிலையத்தில் கூட நாம் அங்கே இருந்து கட்டிக்கொள்ளலாம். குளிக்க முடியவில்லை என்று கவலைப்பட வேண்டியதில்லை. குளிக்க வேண்டும் என்பது வீட்டிலே குளித்துக் கொள்ளலாம். குளிக்க முடியல, உடம்பு சரியில்லை, அல்லது பெண்களுக்கு குளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படி இருந்தார்கள் என்று சொன்னால் குளிக்க வேண்டியதில்லை. ஒழு செய்து கொண்டு நாம் எஹ்ராமை கட்டிக்கொள்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எஹ்ராமுடைய ஆடையை நீங்கள் கட்டிவிட்ட உடனே நியத்து செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. தாமதமாக நியத்து செய்து கொள்ளலாம். ஆனால் நமக்கு எல்லை எதுவரை என்று சொன்னால், எலம்லம் என்ற இடத்துல தான் நமக்கு எல்லை. இந்தியாவினுடைய எல்லை எலம்லம் என்ற இடம். அது கடலிலே போகக்கூடிய, கடல் மார்க்கத்திலே இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது. கொஞ்சம் தூரம் தான் இருக்கும். அது வரைக்கும் நியத்தை நாம் தாமதப்படுத்தலாம். ஏன் நாம் விமானத்தில் ஏறி உட்கார்ந்த உடனே நியத்து சொல்லிக்கொள்ள வேண்டும், அல்லது வீட்டிலிருந்தே நியத்து சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பயணத்திலே நிறைய நேரங்கள் நாம் அதிகமாக வேலை மித்தமாக தூக்கம் வந்துவிடும். அந்த எல்லை இடத்து நேரத்தில் தூங்கி விட்டோம் என்று சொன்னால், அதை தாண்டி விட்டால் நியத்து செய்தால் கூடாது. திரும்பி வந்து அந்த இடத்துல நியத்து செஞ்சுட்டு போகணும். நம்ம பஸ்ஸில் போனால் திரும்பி வரலாம், ஃப்ளைட்டில் போனால் திரும்பி வர முடியாது. அதற்காக வேண்டித்தான் எல்லை வரைக்கும் நியத்தை தாமதித்து வைப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதிக்கப்படுகிறது. அதனால் நம்ம ஃப்ளைட்டில் ஏறின உடனே நியத்து செஞ்சுக்கலாம்.
அதுக்கப்புறம் இறங்க போகிறது இல்லை. இறங்க போகிறது நம்ம எங்கே போய் இறங்குறோமோ, எந்த இடத்துல இறங்க போகிறோமோ அங்கே இறங்க போகிறோம். அதனால் சில இந்த ஆசுவாசங்கள் தேவைகள் இருக்கிறது, அவைகளெல்லாம் நாம் ஒதுக்கி வைப்பதற்காக வேண்டித்தான் இப்படி சொல்லப்படுகிறது. மார்க்கத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொடுத்தது மிக லேசானது மார்க்கம். அத்தீன் யுஸ்ருன் வலா யுஸ்ரா. அது கஷ்டமானதல்ல, கடினமானதல்ல. தீன் என்பது ரொம்ப லேசானது. இதை நாம் அதே போன்று பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த இஹ்ராமை கட்டின உடனே நாம் நியத்து செய்ய வேண்டும். இன்னி உரீதுல் உம்ரா எஸ்ரஹாலி வ தகப்பலஹா மின்னி. எப்போ அந்த இளம்லம் வரும்போது நியத் செஞ்சுக்கலாம், அல்லது மறந்துட்டோம்னா ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துட்டு நியத் செய்யலாம். நியத்து செஞ்ச உடனே செய்யறதுக்கு முன்னாடி 2 ரக்காத்து தொழுகணும். 2 ரக்காத்து இஹ்ராம் கட்டின உடனே இஹ்ராமுடைய தொழுகை என்பதாக தொழுக வேண்டும். தொழுதற்கு பின்னால் இந்த நியத்து செய்யணும். நியத்து செஞ்சதுக்கு பின்னால் தல்பியா ஓதணும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். யாரெல்லாம் தல்பியா சொல்லுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ் நசீபாக்கட்டுமாக. ஏனென்று சொன்னால் இந்த தல்பியாவை சொல்லப்படுகின்ற நேரத்திலே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் தல்பியா சொல்லுமா. எந்த ஒரு அடியான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், எந்த ஒரு அடியான் என்னுடைய உம்மத்துகளிலே தல்பியாவை நாவினால் உச்சரிக்கிறார்களோ, எந்த நேரமாக இருந்தாலும் சரி, எந்த காலங்கள் இருந்தாலும் சரி, தல்பியாவை சொல்லுகின்ற நேரத்திலே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களும் தல்பியா சொல்லுகிறதாம். நல்ல காசை கொண்டு தல்பியா சொன்னோம் என்று சொன்னால் மலக்குமார்கள் நமக்கு ரிட்டர்ன் செய்கிறாங்க, உங்களுடைய தல்பியாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். லப்பைக்கு லப்பைக்கு வசாதைக்கு என்று சொல்லுவார்கள் மலக்குமார்கள். நீங்கள் சீதேவிகளாக மாறிப்போவீர்கள், நீங்கள் நல்லவர்களாக மாறிப்போவீர்கள் என்பதாக மலக்குமார்கள் இந்த லப்பைக்கு பதில் சொல்லுகிறார்கள். காசு ஹராமான காசை கொண்டு நாம் இஹ்ராமை கட்டி கொண்டு லப்பைக்கு சொன்னோம் என்று சொன்னால் லா லப்பைக் என்று சொல்லுவார்கள் மலக்குமார்கள். ஒலா சாதைக்கு, நீங்கள் சீதேவிகள் அல்ல மூதேவிகள் என்பதாக சொல்லுவார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அந்த விஷயத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அதனால்தான் புனிதமான ஆடைகளை அணிகின்ற நேரத்திலே புனிதமான பணங்களை கொண்டும் புனிதமான காசுகளை கொண்டும் நாம் ஆரம்பிக்க வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது இஹ்ராமுடைய சட்டங்கள். இந்த இஹ்ராமுடைய துணியை நாம் வெண்மையான துணிகளை ஆண்களுக்கு வரவேற்கப்படுகிறது. மற்ற கலர்களை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் பெண்களுக்கு எந்த கலராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவர்கள் அசுத்தமாக இருந்தால் கூட இஹ்ராம் அணிந்து கொள்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அன்பிற்கினியவர்களே, இந்த தல்பியா நமக்கு மிக முக்கியமானது. யாரெல்லாம் இந்த தல்பியாவை 3 முறை சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜை நசீபே ஆக்கி விடுவான் என்பதாக ஒரு கௌலிலே எப்படி இருக்கிறது என்பதாகவும் சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தல்பியாவை சொல்லி இஹ்ராம்களை கட்டி நியத்துகளை செய்துவிட்டு இங்கிருந்து நாம் புறப்படுகிறோம். புறப்பட்டு நாம் ஜித்தாவிலே இறங்கி ஜித்தாவிலிருந்து மக்காவிற்கு போகிறோம். மக்காவிற்கு போய் காபத்துல்லாவை போய் சந்திக்க போகிறோம். காபாவை சந்திக்க போகின்ற நேரம் வரை நம்முடைய தல்பியாக்கள் எஹ்ராமில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். எஹ்ராம் கட்டிய உடனே 3 முறை தல்பியா சொல்ல வேண்டும். இடம் மாறிவிட்டால் 3 முறை திரும்பி சொல்ல வேண்டும். நாம் ஏறி உட்காருகிறோம் வாகனத்திலே 3 முறை சொன்னால் போதும், சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒரு இடத்துல இறங்கி விட்டு திரும்பி ஏறுகிறோம் என்று சொன்னால் 3 முறை சொல்ல வேண்டும். அதே போன்று இடங்கள் மாற மாற நாம் 3 முறைகள் தொடர்ந்து சொல்ல வேண்டும் என்பதாக தல்பியாவின் ஒழுக்கங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருவார்கள். அன்பிற்கினியவர்களே, இது தல்பியாவினுடைய ஒழுக்கங்கள். இந்த தல்பியாவை நாம் இப்பொழுதிருந்தே சொல்லி பழகி கொள்ள வேண்டும். சில நேரங்களிலே தவறாக வந்துவிடும் என்பதற்காக வேண்டி இப்பொழுதிருந்தே நாம் தல்பியாவை சொல்லிக்கொண்டே இருப்பது மிக அவசியமானது. காரணம் என்னவென்று சொன்னால், ஹஜ்ஜிக்கு போகும்போது தல்பியா சொல்லுவோம், உம்ராவுக்கு போகும்போது தல்பியா சொல்லுவோம். வாழ்க்கையிலே இந்த வாய்ப்புகள் எப்படி கிடைக்கிறதோ அப்பொழுதுதான் நாம் தல்பியாவை சொல்லுவோம். இல்லை என்று சொன்னால் ஹஜ்ஜுடைய காலங்களிலே பயானிலேயோ ஏதாவது ஒருவர் சொல்லுகின்ற நேரத்திலே நாம் சொல்லுவோம். அன்பிற்கினியவர்களே, அதை விட செல்போனிலே நாம் ரிங்டோனாக வைத்திருந்தால் அந்த நேரத்திலே கேட்போம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளால் உள்ளபடி நீங்கள் உள்ளத்தால் சொல்லக்கூடிய ஒரு நேரம் இஹ்ராம் கட்டியதற்கு பின்னால் ஒவ்வொரு மனிதனுடைய கண்களும் கலங்கும். அவன் செய்த அனைத்து பாவங்களும் அவனுக்கு முன்னால் வந்து நிற்கும். லப்பைக் என்று சொல்லும் பொழுதே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உன்னுடைய லப்பைக்கை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லும் அளவிற்கு ஆக வேண்டும் என்று பிரியத்தோடு அந்த உணர்வோடு சொல்லுகின்ற அந்த லப்பைக் இருக்கிறது அல்லவா,
உலகம் முழுக்க எல்லா படைப்பினங்களும் சொல்லக்கூடிய ஒரு லப்பைக்கோடு சேர்ந்து போகிறது. மலக்குமார்கள் பதில் சொல்லக்கூடிய லப்பைக்காக மாறி போகிறது என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உணர்வுபூர்வமாக சொல்ல வேண்டும் என்பது நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இவைகளெல்லாம் சொல்லிவிட்டு நாம் நல்ல முறையிலே ஃப்ளைட்டை விட்டு இறங்கி நமக்கு உடம்பு ஒரு மாதிரியாக இருந்தால் அல்லது ஏதாவது ஆரோக்கியம் குறைவாக இருந்தால் ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம். அன்னைக்கு சாயந்தரம் போகலாம், மறுநாள் காலையில் போகலாம். ஆனால் எஹ்ராம் கட்டியிருக்கிற நினைவு இருக்கணும். எஹ்ராம் கட்டியிருக்கின்ற நினைவில் எந்த காரியங்களை நம்ம செஞ்சிடக்கூடாது. எதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளெல்லாம் பாபந்தியாக அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லப்படுகிறது. இல்லை உடனே போகணும்னு சொன்னால் உடனே போகலாம். காபத்துல்லாவை போய் பார்க்கணும், உடனே போய் நீங்கள் நிமிர்ந்து பார்க்க வேண்டாம். பணிவோடு குனிந்தவர்களாக நீங்கள் காபாவை பார்ப்பதற்கு குனிந்து செல்லுங்கள். குனிந்து சென்று இன்றைய காலகட்டத்தில் இப்போ என்னன்னு சொன்னால் அதாவது பாபு சலாம் திறந்து வைக்கல, எல்லா கேட்டையும் மூடிட்டாங்க. 100க்கு மேலே போக கேட்லாம் திறந்து வச்சிருக்கிறாங்க. 1வது கேட்டு திறந்து வச்சிருக்கிறாங்க. 79வது கேட்டு, இது 2ல் மட்டும்தான் உள்ளே விடுவாங்க. மற்ற கேடு எல்லாமே அடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கொரோனாவிற்கு பின்னால் நிறைய கட்டுப்பாடுகள் அதிகமாக இருப்பதின் காரணமாக முதல் 1ஆம் நம்பர் கேட்டு மட்டும் திறந்திருக்கும். அதற்கடுத்து போட்டால் 79, இது 2க்குள்ளே தான் போக முடியும். அதை தாண்டி போனால் கொஞ்சம் தூரமாகும். 100க்கு மேலே இருக்கக்கூடிய கேட்டுகளில் எல்லாம் திறந்தே தான் இருக்கும். ஆனால் இவைகள் எல்லாம் இந்த 2 இடத்துல மட்டும்தான் ஓப்பனில் இருக்குது. அந்த இடத்துல தான் எல்லா ஹாஜிகளையும் கொண்டு வந்து விடுவாங்க, எல்லா உம்மார்களையும் கொண்டு வந்து விடுவாங்க. அங்கே இறங்கி போனோம்னு சொன்னால் போகும்போது நாம் பாபு சலாமில் போனால் கீழே இருந்து மேலே போவோம். பாபு சலாமில் போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 படிக்கட்டுகள் நம்ம ஏறி போனோம். அதனால் நிமிர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் 79வது கேட்லேயும் 1ஆம் நம்பர் கேட்டில் போனோம், நேரடியாகவே காபாவுக்கு போயிடும். நம்ம நிமிர்ந்து பார்க்க முடியாது, அப்படி நேராகவே பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் பார்வையை தாழ்த்தியவர்களாக காபாவை பார்ப்பது எப்படின்னு சொன்னால் பக்கத்தில் போய் கண் சிமிட்டாமல் பார்க்க வேண்டும். கண் சிமிட்டாமல் காபாவை கண் திறந்து பார்த்த உடனே நீங்கள் எது கேட்கிறீர்களோ அனைத்துமே கபூலாகிவிடும். என்ன கேட்கிறீங்களோ அது அனைத்துமே கபூலாகிவிடும். நல்ல விஷயங்களை கேட்க வேண்டும், கவலையான விஷயங்களை கேட்க வேண்டும். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் காபாவை பார்த்த உடனே கேட்ட துஆக்களை சொல்லப்படுகிறது. ரப்பே, இதற்கு பின்னால் நான் என்ன கேட்குறேன்னு எல்லாமே கபூலாகணும். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்க. இமாம் ஷாஃபினா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டார்கள், ரப்பே, நான் இங்கே வருவதற்கு காரணமாக இருந்த எங்கள் பெற்றோருடைய பாவங்களை மன்னிச்சிரு, அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுன்னு கேட்டாங்க. இப்படி நம்முடைய தேவைகள் என்னென்ன இருக்கிறதோ அனைத்தையும் நாம் கவனமாக அந்த மனதுக்குள்ளே வைத்துக்கொண்டு காபாவை பார்த்த உடனே கேட்கின்ற துஆக்கள் உடனே கபூலாகும். யா அல்லாஹ், காபாவை நீ கண்ணியமாக வைத்திருக்கிறாய், கண்ணியமான படைப்பாக படைத்திருக்கிறாய். உலகத்திலே இருக்கின்ற எல்லா வணக்க ஸ்தலங்களை விடவும் மிக கண்ணியமானது, மிக உயர்த்தியானது, உன்னிடத்திலே மிக பிரியமான அந்த காபாவை நீ வைத்திருக்கிறாய். அந்த கண்ணியத்தை கொண்டு எங்களை கண்ணியப்படுத்துவாயாக என்ற கேள்வியோடு அந்த துணையோடு அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறது. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகீனா அதாபன்னார் என்று அலி ரலியல்லாஹு அவர்கள் காபாவை பார்த்த உடனே கேட்டிருக்கிறார்கள். உலகத்திலேயே உம்மு துஆ என்று சொல்லப்படக்கூடியது தான் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, துஆக்களின் தாய், உலகத்திலே துஆக்களின் தாய். இந்த துஆவை கேட்டவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. சிலர்கள் கேட்பார்கள், துன்யாவில் மட்டும் எனக்கு கொடு, ஆகிரத்தை மறந்துடுவாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் காபாவை பார்த்தால் இந்த துஆவை அதிகமாக கேளுங்கள். அதிகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவிலே ரப்பனா ஆத்தினாவை நீங்கள் 3 விடுத்தம் சொல்லுங்கள். ஆரம்பிக்கும் பொழுது ரப்பனா ஆத்தினாவை கொண்டு ஆரம்பிங்கள், நடுவிலே ரப்பனா ஆத்தினாவை போய் கொண்டு நீங்கள் துஆ செய்யுங்கள், கடைசியாகவும் ரப்பனா ஆத்தினாவை கொண்டு நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னைக்கு எப்படி போயிருச்சு நமக்கு நிலவரம்னா, ஹஸரத் ரப்பனா ஆத்தினா ஆரம்பிச்சிட்டாருன்னா துஆ முடிய போகுதுன்னு தெரியும். அந்த நிலைமைக்கு தான் போயிடுச்சு இன்னைக்கு. ஆனால் ரப்பனா ஆத்தினாவை ஒவ்வொரு துஆக்களிலேயும் 3 முறைகள் திரும்ப திரும்ப கேளுங்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உம்மு துஆ, துஆக்களின் தாய் என்பதாக சொன்னார்கள். அதனால் தான் அலி ரலியல்லாஹு அவர்கள் காபத்துல்லாவை பார்த்த உடனே வேற எந்த துஆவும் எனக்கு வேணாம், எல்லாம் உலகத்திலேயும் ஹைரையும் பரக்கத்தையும் கொடு, மறுமையிலையும் ஹைரையும் பரக்கத்தையும் கொடு கேட்டாங்க. டோட்டலாகவே அலி ரலியல்லாஹு அவங்க எப்பவுமே பேசினா சுருக்கமாக பேசுவாங்க, விரிவான விஷயங்களை பேசுவாங்க.
எதையுமே விவாதங்கள் பண்ண மாட்டாங்க, விளக்கமாக எல்லாரையும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க. சிறிய விஷயங்கள், சிறிய வார்த்தைகளை சொல்லுவார்கள், அதில் மிகப்பெரிய அதில் தாத்பீரியங்கள் இருக்கும். அது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மிகப்பெரிய பாக்கியமானது. ஏனென்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன மதீனத்துல் இல்மு வ பாபுஹா அலியுன் சொன்னார்கள். நான் மதீனா பட்டினம் என்று சொன்னால் அதனுடைய வாசப்படி அலியாக இருக்கிறார்கள், அவர்கள்தான் அந்த அறிவின் வாசல் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தார்கள் என்று சொன்னால், அந்த அலி ரலியல்லாஹு சின்ன விஷயம்தான் சொல்லுவாங்க, அதில் நிறைய இருக்கும். உள்ள துன்யாவையும் ஆகிரத்தையும் ஒரே துவாவிலே அடக்கி விட்டார்கள். அப்படி கேட்பார்கள் என்பதாக வரலாறுகளிலே சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களை, காபாவை பார்த்த உடனே நாம் கேட்கின்ற துஆக்கள் கண் சிமிட்டாமல் பார்க்க வேண்டும். கண்ணை சிமிட்டவே கூடாது. அங்க போய் நின்றுட்டோன்னு சொன்னா எல்லா விதமான பாவங்களும் நன்மைகளும் ஒன்றுபோல் நம்மிடத்தில் கொண்டு வந்து முன்னால் குமிக்கப்படும். நம்ம செஞ்ச என்னென்ன அநியாயங்கள், நம்ம செஞ்ச என்னென்ன பாவங்கள், நாம் யாருக்கு துரோகம் செய்தோம், யாரை புறம் பேசினோம், அனைத்தும் அங்கு கொண்டு வந்து முன்னால் நிறுத்தப்படும். நம்மை அறியாமலே கண்களிலிருந்து மாலை மாலையாக தண்ணீர் வரும். இது இயற்கை. அல்லாஹ் அந்த காபாவிற்கு வைத்திருக்கின்ற ஒரு சக்தி. அந்த காபாவை பார்த்தவர்கள் மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்களே தவிர போக வேண்டாம் என்று யாருமே பிரியப்பட மாட்டார்கள். அந்த நேரத்திலே நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை வரலாறுகளை கொண்டு வந்த வழிமார்கள் இப்படி செய்வார்கள், எல்லாம் மீண்டும் இந்த காபாவை பார்க்க வேண்டும். காபாவை பார்த்த உடனே கேட்பார்கள், மீண்டும் இந்த காபாவை பார்க்க வேண்டும். நமக்கு சில பேர்கள் போகிறோம், நாம் நிறைய நேரங்களில் போகிறோம், ஹஜ்ருல் அஸ்வதை தொட முடியவில்லை என்று நாம் கவலைப்படுகிறோம் அல்லவா? அந்த நேரத்தில் அதை கேட்க வேண்டும், யாரெல்லாம் இந்த வந்திருக்க பயணத்தில் நான் ஹஜ்ருல் அஸ்வதை தொடாமல் போகக்கூடாது, நான் கண்டிப்பாக தொட வேண்டும், பலமுறை தொட வேண்டும். பார்க்க வேண்டும் என்று கேட்டால் பார்க்கிறதுக்கு மட்டும் கிடைக்கும், தொட வேண்டும் என்று கேட்டால் தொடுவதற்கும் அல்லாஹ் வாய்ப்பை கொடுப்பான். அது மலக்குமார்களின் உதவிகளோடு கொண்டு போய் தொடுவதற்குண்டான வாய்ப்பை கொடுப்பான். இது நிதர்சனமான உண்மைகள், இது நடக்கின்ற உண்மையான விஷயங்கள். எல்லோருக்கும் இது நடந்திருக்கும். நம்மிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் நிறைய பேர்களுக்கு நடந்திருக்கும். அன்பிற்கினியவர்களே, இது போன்ற முக்கியமான துஆக்களை நம் பிள்ளைகளுக்கு, நாடுகளுக்கு, வீடுகளுக்கு, மஹல்லாவிற்கு, சொந்த பந்தங்களுக்கு, எதையெல்லாம் நீங்கள் நினைக்கிறீர்களோ அவைகளையெல்லாம் அங்கே காபாவை பார்த்த உடனே கேட்க வேண்டும். எல்லா கைராத்துக்களையும் பரக்காத்துக்களையும், இதுமேல் கேட்கக்கூடிய எல்லா துஆக்களையும் கபூலாக வேண்டும் என்ற துஆவோடு நாம் அந்த காபாவை பார்க்க ஆரம்பிக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த வாய்ப்புகளை எல்லோருக்கும் தந்தருள பாலிப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அதற்கு பின்னால் தவாஃபை ஆரம்பிக்கிறோம். இரண்டாவது ஃபரலான கடமை. உம்ராவிலே முதல் இஹ்ராம், இரண்டாவது தவாஃப். காபத்துல்லாவை தவாஃப் செய்வது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் தவாஃப் செய்கிறது. எல்லா வஸ்துக்களும் தவாஃப் செய்கிறது. ஒவ்வொன்றுக்கும் தவாஃப் என்று சொன்னால் சுற்றி வருவது. ஒவ்வொன்றும் ஒரு காரணத்துக்காக சுற்றி வருகிறது. பறவைகள் சுற்றி வருகிறது காபத்துல்லாவை, எறும்புகள் சுற்றி வருகிறது, எல்லா படைப்பினங்களும் காபாவை சுற்றி வருகிறது. இன்னைக்கு மனிதர்கள் கூட சில நேரங்களிலே தன்னுடைய வயிற்று பிழப்பிற்காக வேண்டி உலகத்தையே சுற்றி வருகிறார்கள். உலகத்தை மட்டுமல்ல, ஊரையே சுற்றி வருகிறோம். வீடு வாசல் என்று சுற்றி வருகிறோம் அல்லவா? இதற்கு பேர் உருதுவில கஸ்த் என்று சொல்வார்கள், வலம் வருவது. இந்த வலம் வருவது இருக்கிறது அல்லவா, காபாவை கொண்டுதான் இந்த உலகம் பூராவுமே வலம் வந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்று சொன்னால், காபாவிலே 120 ரஹமத்துக்கள் இறக்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமான ரஹமத்துக்கள். அவை அனைத்தையுமே போறவங்க பெற்றுட்டு வந்துடணும். ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு நொடிகளை கூட அவர்கள் அந்த காபாவை விட்டு வெளியிலே வீணாக நேரங்களை கழிக்காமல் உண்ணுவது, உறங்குவது, கழிப்பது, இவைகளை தவிர மற்ற நேரங்களிலே காபாவிலே இருப்பதே மிக நேர்த்தியானது என்பதாக இறைநேசர்கள் சொல்வார்கள். காபாவை பார்த்து கொண்டிருந்தாலே 19 நன்மைகள் கிடைக்கும். தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்கு 60 மடங்கு நன்மைகள் கிடைக்கிறது. தொழக்கூடியவர்களுக்கு 40 நன்மைகள் கிடைக்கிறது. ஆக மொத்தம் 119 நன்மைகள் அங்கே கிடைக்கிறது. ஒரே ஒரு நன்மை மட்டும் உலகத்திற்கு கொடுக்கப்படுகிறது. உலகத்திற்கு ஒரே ஒரு நன்மைகள் உலகத்தை முழுக்க பரத்தப்படுகிறது. எல்லா பள்ளிவாசலில் மெஹராபிலிருந்து இறங்குது. அங்கே இமாமத்து செய்யக்கூடிய இமாம் தலையில் இறங்குது. அதற்கு பின்னால் முஅத்தின், அதற்கு பின்னால் இமாம் யாரை எல்லாம் சந்திக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த ரஹமத்து கிடைக்கிறது. அதனால் தான் இந்த உலகத்திலே நிம்மதியாக வாழக்கூடியவர்களாக, பரக்கத்தாக வாழக்கூடியவர்களாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அமைத்து வைத்திருக்கிறான். இந்த 120 ரஹமத்தை முழுமையாக பெற வேண்டியவர்கள் அல்லாஹுவின் விருந்தாளிகள்.
120 ரஹமத்தை பெறுவதற்கு மிகப்பெரிய பாக்கியம் கிடைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹுவினுடைய நாட்டம் இல்லாமல் அந்த மண்ணில் கால வைக்க முடியாது. உவைசுல் கர்ணைனை எடுத்துக்கொள்ளுங்கள். பல முறைகள் பெருமானாரை சந்திக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள், முடியவில்லை. அல்லாஹுவின் நாட்டம் இல்லை. ஆனால் மாலிக் இப்னு தீனார் அவர்கள் என்ன செய்தார்கள்? நான் மக்காவிலே ஹஜ் செய்ய வேண்டும், மதீனாவிலே மரணிக்க வேண்டும் என்று அவர்கள் நியத்து செஞ்சாங்க. அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம். அவர்களுக்கு மக்காவில் நான் ஹஜ் செய்யணும், எனக்கு ஹஜ் கடமையாகுமா, இல்லைனா ஹஜ் இல்லாமல் மூத்தாயிடுவேனா? மாலிக் இப்னு தீனார் மதீனாவினுடைய பாடசாலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபருக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு காலன் நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பெருமானாரை காட்டி காட்டி ஹதீஸை சொல்லி கொடுத்தவர்கள். அவர்கள் மரணம் எனக்கு மதீனாவில் வேணும்டாங்க, நம்ம கையில் இல்லையே. அவங்க கேட்டாங்க, மக்காவில் ஹஜ் செய்யணும்னு நினைச்சாங்க. ஆனால் ஒரு நாள் அவங்க இந்த சந்தேகம் உங்களுக்கு அதிகமாயிடுச்சு. தூங்கிட்டு இருக்கிறாங்க. கனவுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. 5 விஷயத்தை காமிச்சிட்டு போயிட்டாங்க. ஒண்ணுமே புரியல அவங்களுக்கு. 5 விஷயத்தை காமிச்சிட்டு இது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும்ட்டு போயிட்டாங்க. உடனே இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா 5 விஷயத்தை காமிச்சிட்டு போயிட்டாங்க, இன்னும் நம்ம 5 வயசுல மௌத்தாயிருவோமா, அல்லது 5 வருஷத்துல மௌத்தாயிருவோமா, 5 நாட்கள்ல மௌத்தாயிடுமா, 5 மணி நேரத்துல மௌத்தாயிடுமா? சந்தேகம் உங்களுக்கு ஒன்றும் புரியல. இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அன்றைக்கு கனவின் பலன் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஞானியாக இருந்தாங்க. அவங்ககிட்ட போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்தாங்க. எனக்கு நீண்ட நாள் இந்த சந்தேகம், நான் ஹஜ் செய்வேனா, நான் மதீனாவில் மௌத்தாகுவேனா தெரியல. ஆனால் நான் கேட்டுகிட்டே இருக்கிறேன் அல்லாட்ட. ஆனால் ஹஜ் செய்யறதுக்குண்டான வாய்ப்புகள் இது வரைக்கும் கிடைக்கல. மதீனாவில் மௌத்தாருடைய வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். நேற்று ரசூலுல்லாஹ் என் கனவுல வந்தாங்க. 5 விரலை காட்டிட்டு போயிட்டாங்க. அப்போ சொன்னாங்க இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 5 விஷயம் அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாதுட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குழந்தை பிறப்புறது எப்போ பிறக்குன்றது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். மழை வர்றது எப்போ வர்றதுன்னு அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரியும். அந்த குழந்தை பிறக்கிறது ஆனா பெண்ணான்னு அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரியும். நாளைக்கு நீ என்ன சாப்பிட்றது அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரியும். நீ எப்போ மௌத்தாகுன்றது அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரியும். இந்த 5 விஷயத்தை அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரியும். நீங்க ஹஜ்ஜுக்கு போறது அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரியும். நீங்க மதீனாவில் மௌத்தா போறது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ரசூலுல்லாஹ்டாங்க. கண்ணியத்திற்குரியவர்களை, கடைசியாக இமாம் மாலிக் இப்னு தீனார் அவர்கள் ஹஜ் செஞ்சாங்க, மதீனாவிலே மௌத்தானாங்க. அவங்க உள்ளத்துல வச்சிருந்த மிகப்பெரிய ஆர்வம் தான். இந்த ஆர்வம் நமக்கு வந்து விட்டால் ஹஜ்ஜுக்கு போகணும், உம்ராவுக்கு போகணும், ஹஜ்ஜுக்கு போகணும், உம்ராவுக்கு போகணும், இதையே சொல்லிக்கிட்டே இருந்தோன்னு வச்சுங்க, இன்னும் இவன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அல்லாஹ் ரொம்ப என்ன செஞ்சிருவான், நம்ம மேல இறக்கப்பட்டு கூட்டி போயிடுவான். யார் நினைக்கிறார்களோ அவர்களை கூட்டி செல்வது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய வல்லமை. அது அந்த தன்மை நம்ம இடத்துல முதல்ல வரணும். போகணும் 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 போகணும், உம்ராவுக்கு போகணும், என் உயிர் போறதுக்குள்ள நான் எப்படியாவது காபாவுக்கு போகணும், எப்படியாவது ரசூலுல்லாஹ்வுடைய ரவுதாவில் போய் நான் நின்று ரசூலுல்லாஹ்வுக்கு நேரடியாக சலாம் சொல்லணும் என்ற எண்ணங்கள் நம்ம இடத்திலே உதித்து கொண்டே இருக்குமே. ஆனால் நிச்சயமா அல்லாஹ் கூட்டிட்டு போயிடுவான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி ஒரு நிலைமைகள் நமக்கு வர வேண்டும் என்பதைத்தான் இறைநேச செல்வர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்று காபாவை பார்த்ததற்கு பின்னால் தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். ஹஜருல் அஸ்வத் கல்லிலிருந்து தவாஃபை நம்ம ஆரம்பிக்கணும். அந்த கல்லிலிருந்து முதல் சுத்து ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து இதை சொல்லி ஆரம்பிக்கணும். சலாம் சொல்லணும். ஹஜருல் அஸ்வதிற்கு நாம் அங்கே ஹாஜர் போடணும். ஹாஜர் ஆயிட்டேன், நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லணும். இந்த ஹாஜர் ஆனது நாளைக்கு மறுமையில் அது சாட்சி சொல்லுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஃபத்தானி 2 உதடு கொடுக்கப்படும். அந்த ஹஜருல் அஸ்வதுக்கு 2 உதடு கொடுக்கப்படும், ஒரு நாக்கு கொடுக்கப்படும், 2 கண்கள் கொடுக்கப்படும். யாரெல்லாம் இங்கே சந்திக்கிறார்களோ, யாரெல்லாம் இங்கே அஸ்ஸலாமு அலைக்க என்று சொல்லிவிட்டு சந்தித்து போகிறார்களோ அவர்களை நாளை மறுமையிலே இது சாட்சி சொல்லும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜருல் அஸ்வத் அதை கொண்டுதான் ஆரம்பிக்க வேண்டும். முதல் சுற்று நாம் ஹஜருல் அஸ்வதில் ஆரம்பித்து ஹஜருல் அஸ்வதில் தான் முடிக்கணும். இந்த 7 சுற்று சுற்றுமா இல்லையா, இல்திபான் சொல்லுவாங்க. வலது தோல் பூஜத்தை துறந்து அந்த எஹராமை இப்படி அக்களுக்குள்ளால போட்டு ஆண்கள் மட்டும் பிடித்து வலது புறத்தை திறந்திருக்கணும். பெண்கள் எந்த இது திறந்திருக்க கூடாது, முகம் மட்டும் உங்களுக்கு திறந்திருக்கணும். அதுல 3 சுத்துக்களை என்ன செய்யணும், ரம்லுன்னு சொல்லுவாங்க.
ரம்லன்னு சொன்னாக்க அந்த சுத்து 7 சுத்துல 3 சுத்து என்ன செய்யணும், நடைய வந்து சுருக்கி சுருக்கி குதித்து குதித்து நடக்கிற மாதிரி இருக்கணும். நடைய வந்து அதாவது 8 பெருசா வைக்கக்கூடாது, 8 சின்னதா வச்சு நடக்கணும். இது 3 சுத்து, இதுக்கு பேர் ரம்லன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி 3 சுத்துக்கு பின்னால அவங்க என்ன செய்யணும், 7 சுத்துக்களையும் இல்திபாவோடு சுத்திட்டு 7 சுத்துலையும் ஒவ்வொரு சுத்திலையும் ஹஜருல் அஸ்வதை கொண்டு முத்தமிட்டு ஆரம்பித்து ஹஜருல் அஸ்வதை கொண்டு முத்தமிட்டு முடிக்கணும். அதே மாதிரி 7 சுத்துகளை முடித்ததற்கு பின்னால் மக்காம் இப்ராஹிமிலை போய் எஹ்ராம், அதாவது தவாஃபுடைய வாஜிபுடைய தொழுகை 2 ரக்காத்துகள் என்று அங்கே மக்காம் இப்ராஹிமில் 2 ரக்காத்து தொழுகணும். தொழுதுட்டு எந்திரிச்சு கடைசியா ஹஜருல் அஸ்வதற்கு ஒரு முத்தமிட்டு விட்டு துவா செய்யணும். இந்த தவாஃபை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தவாஃபை ஆரம்பிக்கும் போது ஒரு நியத்து இருக்கு. இன்னி உரீது தவாஃப பில் பைத்தில் அத்தீக் எஸ்ரஹாலி வ தக்கப்பலஹா மின்னி. எஹராம் கட்டும்போது ஒரு நியத்து இருக்கு. எஹராம் கட்டும்போது யா அல்லாஹ் நான் உம்ராவுக்காக வேண்டி எஹராம் கட்டுகிறேன். இன்னி உரீதுல் உம்ரா வ யஸ்ரஹாலி வ தக்கப்பலஹா மின்னி. யா அல்லாஹ் நான் உம்ராவை நியத்து செய்கிறேன், என் உம்ராவை நீ லேசாக்குவாயாக, அதை கபூல் செய்வாயாக. அது உம்ராவுக்கு நியத்து. தவாஃபுக்கு நியத்து சொல்றாங்க, இன்னி உரீது தவாஃப, நான் தவாஃபு செய்ய நாடுகிறேன், எஸ்ரஹாலி வ தக்கப்பலஹா மின்னி. உன் காபாவை, உன் புனிதமான காபாவை நாம் தவாஃபு செய்கிறேன், தவாஃபு செய்ய நியத்து செய்கிறேன், என் தவாஃபை ஏற்றுக்கொள்வாயாக, தவாஃபை லேசாக்குவாயாக என்று துவா செய்ய வேண்டும். இதெல்லாம் முடிச்சுட்டு தவாஃபை முடிச்சுட்டு 7 சுத்துக்களை முடிச்சுட்டு அதாவது மக்காம் இப்ராஹிமில் நின்று துவா தொழுதுட்டு 2 ரக்காத்து வாஜிபு தொழுகை தொழுதுட்டு அல்லாட்ட நின்று நம்ம துவா செய்யணும். அந்த இடங்கள் இருக்கிறதல்லவா மிகப்பெரிய இடங்கள். துவா செய்ததற்கு பின்னால் நாம் அடுத்த அமலை தாண்டி போக வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஜம் தண்ணீரை குடிக்கணும். தவாஃப் முடிஞ்சவொடனே தண்ணி குடிக்கணும், வயிறு நிறைய குடிக்கணும். ஒன்றுக்கு வந்துடும் மட்டும் நினைச்சிடாதீங்க, ஒன்றுக்கு வந்துடும். அந்த மத்தாப்பில் நின்று எதை கேட்டாலும் கிடைக்கும், என்ன கேட்டாலும் கிடைக்கும், எது கேட்டாலும் கொடுக்கக்கூடிய இடம் தான் மத்தாப். அப்போ அங்கே என்ன செய்யணும், தண்ணி வயிறு நிறைய குடிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முனாஃபிகீன்களுக்கு வயிறு நிறைய குடிக்க முடியாதான். யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தில் நீ தக்குவாவை அதிகப்படுத்து, ஈமானை அதிகப்படுத்து, ஈமானை பிரகாசப்படுத்து. உங்களுக்கு காபாவை பார்த்த உடனே என்னென்ன துவா கேட்குறீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஜம்சம் தண்ணீரை குடிக்கும்போது நீங்கள் என்ன துவா வேணாலும் கேட்கலாம். குறிப்பிட்ட துவாக்களும் இருக்கிறது. யா அல்லாஹ் எனக்கு ஷிஃபாவை கொடு, எனக்கு இல்மை கொடு, இல்மென் நாஃபியா, அமலம் முத்தகப்பலா, கபூலாகக்கூடிய அமலை கொடு. அதே போன்று எனக்கு விசாலமான அறிவை கொடு என்றெல்லாம் துவா செய்வதற்காக வேண்டி நிறைய துவாக்கள் இருக்கிறது. அந்த துவாக்கள் எல்லாம் நாம் செஞ்சு வச்சிருப்போம், ஏற்கனவே இருக்கும், நமக்கு மனப்பாடமாக இருக்கும். அந்த துவாக்களை கேட்டுக்கலாம். இருந்தாலும் ஜம்சம் தண்ணீர் மிக பவர் உள்ளது. 60 விதமான கெமிக்கல் உடைய எல்லா விதமான தன்மைகளும் அதில் பதிந்திருக்கிறது. ஜம்சம் சிறந்ததா ஹவுதுல் கௌதர் சிறந்ததா என்று பார்க்கின்ற நேரத்தில் ஹவுதுல் கௌதரை விட ஜம்சம் தான் சிறந்தது. பெருமானாருடைய உள்ளத்தை கல்பை கழுகிய தண்ணீர் தான் ஜம்சம். அல்லாஹ் நினைச்சிருந்தா ஹவுதுல் கௌதர்ல கழுதிருக்கலாம் இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜம்சம் உலக தண்ணீர், உலகத்திலே இருக்கக்கூடிய தண்ணீர்கள் மட்டுமல்ல, மறுமையில் இருக்கக்கூடிய தண்ணீர்களை விட சிறந்தது ஜம்சம் என்று சொன்னார்கள். இந்த ஜம்சம் தண்ணீரை நிறைய குடிக்கணும். உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள்லாம் போயிடணும்னு குடிக்கணும். அதை விட இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் அங்கே போனதுலேருந்து மற்ற தண்ணீரே குடிக்காதீங்க, ஜம்சமே குடிங்க. போகும்போது 2 லிட்டர் பாட்டில் இங்கேருந்து கொண்டு போயிருங்க. நல்ல ஒரு திக்கான ஒரு பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. அங்கே போனீங்கன்னா ஜம்சம் தண்ணீரை பிடிச்சிக்கிங்க. எப்போ எடுத்தாலும் ஜம்சம் மட்டுமே குடிங்க. ஜம்சம் மட்டுமே குடித்தோம் என்று சொன்னால் உடலில் இருக்கக்கூடிய எல்லா நோய்களும் அல்லாஹ் தஆலா நீக்கி விடுகிறான். நல்ல எண்ணத்தோடு பசி போக வேண்டும் என்று குடித்தால் பசி போகிவிடும். நோய் போகிவிட வேண்டும் என்று கேட்டால் நோய் போகிவிடும். கண்களிலே பவர் கம்மியா இருக்கா, தண்ணீர் எடுத்து கண்களிலே தடவி கொள்ளுங்கள், கண் பவர் குறையும். பல முறை நீங்கள் செய்து பாருங்கள், அதை உண்மையாக நடக்கும். ஜம்சமுக்கு அவ்வளவு பவர் இருக்கிறது. வெறும் 10க்கு 10 உள்ள கிணறு தான் அது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த கிணறு இடத்துல நின்று தான் தண்ணி குடிக்கணும். அந்த இடம் தான் கிணறு இருந்தது, எல்லாமே மூடிட்டாங்க. அந்த இடத்துல இருந்து துவா செய்யணும். துவா செய்து கொண்டே குடித்து விட்டு இன்னும் அலிரலிலா சொல்றாங்க, இந்த இடத்துல ரப்பனா ஆத்தினா ஓதுறேன்னு சொன்னாங்க. அலிரலிலா எல்லா இடத்துலையும் மிக விசாலமான விஷயங்களை நமக்கு சொல்லி தருவார்கள். அதற்கு பின்னால் சஃபா மருவாவிற்கு போகணும். இது 3வது அமல். உம்ராவுடைய வாஜிப் அமல்கள் வாஜிபிலே ஒன்று. அதுதான் சஃபா மருவாவிற்கு போய் நாம் சை செய்வது.
சை செய்யும் பொழுது சஃபாவில் ஆரம்பித்து மருவாவில் முடிக்கணும் ஒரு சுத்து. அதே மாதிரி சஃபாவில் ஆரம்பித்து மருவாவில் ஆரம்பித்து சஃபா, இப்படியே 7 சுத்துகள் சுத்தப்படும். இடையிலே மைலைனில் ஹலரலைன் என்பதாக பச்சை வழக்கு இருக்கும். அந்த இடங்களிலே என்ன செய்யணும், கொஞ்சம் வேகமாக நடக்கணும். குதிகால்களை தூக்கிட்டு முன்னங்காலில் நடக்கணும். இது ஆண்கள் மட்டும்தான், பெண்கள்லாம் நடக்கக்கூடாது, ஓடக்கூடாது. ஹாஜரா அம்மையார் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தண்ணீர் புகட்டுவதற்காக வேண்டி சஃபாவிலிருந்து மருவாவுக்கு ஓடினாங்க, மருவாவிலிருந்து சஃபாவுக்கு ஓடினாங்க. அப்போ ஓடும்பொழுது அவங்களுடைய குதிகால்களை தூக்கி கொண்டு, உடல்களை குலுக்கி கொண்டு, தோல் புஜங்களை குலுக்கி கொண்டு ஓடினதை நினைவுபடுத்துவதற்காக வேண்டித்தான் அது வாஜிபாக்கப்பட்டிருக்கிறது. அது ஆண்கள் மட்டும்தான் அப்படி செய்ய வேண்டும், பெண்கள் செய்யக்கூடாது, ஓடக்கூடாது. பெண்கள் நடந்து தான் வரணும், ஆண்கள் அந்த இடத்துல கொஞ்சம் அப்படி வேகமாக நடக்கணுமே கண்டி ஓடக்கூடாது. இது அந்த பச்சை இலக்கில் 7 சுத்துக்கள். அந்த சஃபாவில் நின்று துவா செஞ்சுட்டு மருவாவுக்கு போகணும், மருவாவில் நின்று துவா செஞ்சுட்டு சஃபாவுக்கு வரணும். இப்படியே சுற்றி 7 சுத்துக்கள் முடிந்ததற்கு பின்னால் நாம் முடியை களைய வேண்டும். மொட்டை அடிக்கிறது சிறந்ததுன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களுக்கு. பெண்கள் என்ன செய்யணும், முடியை கத்தரிக்கணும். எப்படி கத்தரிக்கணும், அந்த பெண்கள் அடுத்த பெண்களுக்கு தெரியாமலே கத்தரிக்கணும். இன்னைக்கு அப்படிலாம் இல்லை, அந்த இடத்துல எடுத்து வெளியே கத்தரிக்கிறாங்க. அங்கே பாபந்தியாக இருக்கணும், அங்கே தவறு செய்து விடக்கூடாது, தவறு நிகழ்ந்து விடக்கூடாது. நம்ம தெரியாமல் அங்கேயே வெட்டலாம், இல்லையா ரூமுக்கு வெட்டலாம், அல்லது வேற கொஞ்சம் தூரமாக போய் பாத்ரூமில் கொண்டு போய் வெட்டிக்கலாம். இது மாதிரிலாம் நிறைய மறைவிடங்கள் இருக்கிறது. பெண்கள் மட்டும் முடியை வெளியே காட்டிவிடக்கூடாது என்பதை மார்க்கம் மிகவும் மிகவும் சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் பெண்கள் முடியை காட்டிவிட்டால் இருக்கின்ற மலக்குகள் ஓடிவிடுவார்கள். பெண்களுடைய முடிகளின் காரணமாக வரக்கூடிய ரஹ்மத்துக்கள் தடைபெறுகிறது என்பதாக சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான் அந்த பெண்கள் தலையை திறக்காம பூராத்தையும் கட்டி வச்சிருக்கணும், அவங்க மிக பாபந்தியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த 4 காரியங்கள் முடிந்து விட்டால் உம்ராவினுடைய வேலை முடிந்து விடுகிறது. இதற்கு பின்னால் நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு வந்துடலாம். நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு மற்ற காரியங்களை நாம் தவாஃபுகளை அதிகமாக செய்ய வேண்டும். இறைநேசர்கள் எல்லாம் 50க்கு மேல் தவாஃபுகள் செய்வார்கள், 100க்கு மேல் தவாஃப் செய்வார்கள். இது இறைநேசர்களுடைய பழக்கமாக இருந்து கொண்டிருந்தது. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 4 விஷயங்களை சரியாக செய்ய வேண்டும். ஒன்று எஹ்ராம், எஹ்ராமுக்கு முன்னால ஒழுக்கம், பின்னால ஒழுக்கம். இரண்டாவது தவாஃபு, தவாஃபில் கூடிய 7 சுத்துக்கள். 7 சுத்துக்கள் என்னென்ன ஓதணுமோ 4ஆம் களிமா 3ஆம் களிமா ஓதலாம். எதுவுமே தெரியலையா அல்லா அல்லான்னு ஓதிட்டு போகலாம். எதுவுமே எனக்கு குல்லுல்லா சூரா தெரியுமா ஓதிக்கலாம். உங்களுக்கு துவா மட்டும் கேட்க தெரியாத கேட்டுக்கிட்டே சுத்தலாம். வீண் பேச்சுக்களை, வீண் பார்வைகள் இதெல்லாம் இல்லாமல், பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் அந்த இடத்துல அமல்கள் மட்டுமே இருக்க வேண்டும். தொழுகும்பொழுது நம்ம எப்படி பேசாமல் இருக்கிறோமோ அதே மாதிரி தவாஃபிலையும் பேசாமல் இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, அது ஏன் என்று சொன்னால் அங்கே துஆவை கபூலாகக்கூடிய இடங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த இடங்களிலே நல்லவைகள் மட்டும் நடப்பது மிக சால சிறந்தது என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டப்பட்ட விஷயங்களிலே அழகான விஷயங்கள் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அந்த காபத்துல்லாஹ்ல சில இடங்கள் புனிதமான இடங்கள் இருக்கிறது. அந்த புனிதமான இடங்கள், புனிதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். போனோன்னு சொன்னால் நிறைய இடங்கள் அல்லாவிற்கு பொருத்தமான இடங்கள் இருக்குது. ஒரு இடம் ஹஜருல் அஸ்வத். ஹஜருல் அஸ்வத் இடத்துல நின்றுக்கிட்டு துவா கேட்டிங்கன்னா கபூல் ஆகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜருல் அஸ்வத் இடத்துல நின்று நீங்கள் கேட்கின்ற துவாக்கள் கபூல் ஆகும். நீங்கள் ஹஜருல் அஸ்வதை சந்தித்தால் நாளை உங்களை சந்திக்கும் மறுமையில் என்று சொன்னார்கள். அது உங்களுக்கு சாட்சி சொல்லும் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட அந்த ஹஜருல் அஸ்வதை நீங்கள் முழுமையாக அந்த இடத்துல நின்று துஆ செய்வதற்குண்டான வாய்ப்புகளை பெற வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னார்கள், முல்தஸிம். முல்தஸிம்னு சொன்னால் காபாவின் கதவிற்கும் ஹஜருல் அஸ்வதிற்கும் இடையிலே இருக்கக்கூடிய இடம். முன்றிலாம் பெண்கள் அந்த இடத்துக்கு போக முடியாது. இன்னைக்கு பெண்கள்லாம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. பெண்களுக்கெல்லாம் இப்போ போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. முல்தஸிம், முல்தஸிமில் போய் அங்கே என்ன செய்ய சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கணவன் மனைவியாக போயிருந்தால், நண்பர்கள் போயிருந்தால், அல்லது மற்றவர்கள் யாராவது வியாபாரிகள் யார் எப்படி போயிருந்தாலும் சரி, கூட்டாக போயிருந்தால் ஒருத்தர் துவா செய்யணும், இன்னொருத்தர் ஆமீன் சொல்லணும். இவங்க துவா செஞ்சாங்க, அவங்க ஆமீன் சொல்லணும். அதற்கு பின்னால் இவங்க துவா செஞ்சால் அவங்க ஆமீன் சொல்லணும். கணவன் துவா செய்தால் மனைவி ஆமீன் சொல்ல வேண்டும், மனைவி துவா செய்தால் கணவன் ஆமீன் சொல்ல வேண்டும். முல்தஸிம் என்ற இடத்திலே நிறைய வலிமார்கள், நிறைய சஹாபாக்கள்
நிறைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல துஆ செய்திருக்கிறாங்க, சஹாபாக்கள் ஆமீன் சொல்லியிருக்கிறாங்க. அந்த இடத்த தவற விட்டுறக்கூடாது. இப்போ அந்த இடத்துல போய் நம்ம ஓரமாக உட்கார்ந்து அல்லது உட்கார முடியலையா அந்த இடத்த நேராக பார்த்து அந்த இடத்துல நின்று நாம் கணவன்மார்கள் துஆ செய்தால் மனைவிமார்கள் ஆமீன் சொல்லணும், மனைவிமார்கள் துஆ செய்யணும், கணவன்மார்கள் ஆமீன் சொல்வார்கள். பிள்ளைகள் துஆ செய்ய வேண்டும், தந்தைகள் ஆமீன் சொல்ல வேண்டும். தந்தை துஆ செய்வார், பிள்ளைகள் ஆமீன் சொல்ல வேண்டும். நண்பர்களுக்கு மத்தியிலே ஒருவருக்கு ஒருவர் மத்தியிலே இப்படித்தான் துஆ செய்ய வேண்டும். அந்த இடத்துல கேட்ட துஆக்கள் கபூலானது என்பதாக வரலாறுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இரண்டாவது முல்தசிம். மூன்றாவது இதுக்கு பக்கத்தில் மக்காம இப்ராஹிம்னு ஒரு இடம் இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை நின்று கட்டிய இடம். அந்த இடத்துல நின்று நீங்கள் துஆ செய்தால் உடனே கபூலாகும் என்று சொன்னார்கள். அந்த இடத்திலே நின்று நம்ம என்ன துஆ செய்யணும் தெரியுங்களா? யா அல்லாஹ், நான் காபாத்துல்லாவிற்கு வந்திருக்கிறேன். இந்த கல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவூட்டக்கூடிய கல். என் மனைவி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி போன்றிருக்க வேண்டும். என் மகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனை போன்றிருக்க வேண்டும். என் கணவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை போன்றிருக்க வேண்டும். என் பிள்ளைகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை போன்றிருக்க வேண்டும் என்று அங்கே செல்லக்கூடிய ஆண்களும் பெண்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய குடும்பத்தை போன்று எங்களுடைய குடும்பம் இருக்க வேண்டும் என்று அந்த மக்காமே இப்ராஹிம் இடத்திலே கேட்க வேண்டும் என்று மிக முக்கியமாக சொல்லப்படுகிறது. இவைகளெல்லாம் துஆ கபூலாகக்கூடிய இடங்கள். அதற்கடுத்து பாபுல் காபா என்று சொல்லப்படக்கூடிய காபாவின் கதவு என்று இருக்கும், உயரமாக இருக்கும், தொட முடியாது. அந்த இடத்துல நின்று துஆ செய்யணும். அந்த இடத்துல நிறைய நேரங்களிலே இடம் கிடைக்காது, நெரிசல்கள் இருக்கும். ஆனால் இப்பொழுது நெரிசல்கள் குறைவு என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த பாபுல் காபா, காபாவின் கதவுக்கு பக்கத்தில் நின்று துஆ செய்யணும். அந்த இடத்துல யா அல்லாஹ், இந்த காபாவை நீ கண்ணியப்படுத்தியது போன்றே எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் உலக முஸ்லிம்களையும் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லோரையும் நீ கண்ணியப்படுத்துவாயாக என்ற அந்த துஆவோடு அந்த இடத்துல நாம் பிரிய வேண்டும். அதற்கு பின்னால் ருக்னே யமானி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமன் நாட்டை திரும்பி இருக்கக்கூடிய திசை, அந்த யமன் அந்த இடத்திலே ஹஜருல் அஸ்வத் கல்லு மாதிரி ஒன்று இருக்காங்க. அங்கே நிறைய பேர் போய் முத்தம் கொடுப்பார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலே வலது கன்னத்தை வைத்து முத்தமிட்டிருக்கிறார்கள். முத்தமிட்டது மட்டுமல்ல, அங்கே நின்று துஆ செஞ்சுருக்கிறாங்க. அங்கேயும் துஆ செய்யணும். அங்கேயும் துஆ செஞ்சு யா அல்லாஹ், உன்னுடைய காபா நாலாபுறங்களிலும் உன்னுடைய ரஹமத்தை கொண்டு பரத்தி கொண்டிருக்கிறது அல்லவா, இந்த ரஹமத்துக்களை எங்களுக்கும் தருவாயாக என்று அந்த இடத்துல கேட்கணும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜம்சம் இடம், அந்த ஜம்சம் தண்ணீர் இருக்கிற பார்த்தீங்களா, இப்போ எல்லாமே கேனில் போட்டு வச்சிருக்கிறாங்க. ஜம்சம் கிணறு இடத்திலே நின்று துஆ செய்யுங்கள். அங்கே ஜம்சம் கிணறு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக கொண்டு வரப்பட்டது. அம்மா ஹாஜரா அம்மையார் சஃபா மருவாவில் ஓடுறாங்க. இந்த பக்கம் தண்ணி இருக்குது, அந்த பக்கம் தண்ணி இருக்குது. தண்ணீர் காணல் நீரை பார்த்து பார்த்து ஓடும் பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பிறந்த குழந்தை பால் மறக்கவில்லை, பாலெல்லாம் வற்றி விட்டது. அந்த குழந்தை காலை உதைந்து உதைந்து வந்த அந்த தண்ணீர் தான் ஜம்சம். அவங்க வந்து பார்த்தாங்க, அந்த தண்ணீர் பீரிட்டு வருகிறது. அது பீரிட்டு வந்து காபாவின் இடங்கள் பூராவுமே முழுகி விடுமோ என்று பயந்து விட்டு தான் அவர்கள் சொன்னார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி ஹாஜரா அம்மையார், ஜம் ஜம், நில்லு நில்லு என்று சொன்னார்கள். அன்றைக்கு நின்றது தான் அது. இன்றைக்கு வரும் அதனுடைய ஊற்று அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் ஊற்று இருந்து கொண்டே வந்திருந்தால் உலகமே அழிந்துவிடும் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த ஜம்சம் இடத்தில் நின்று துஆ செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, சஃபாவின் மலையில் நின்று துஆ செய்ய வேண்டும். சஃபாவின் மலையிலே நின்று காபாவை பார்த்து துஆ செய்ய வேண்டும். சஃபா மலையிலே நின்று பார்த்தோம்னா காபா தெரியும். மருவா மலையில் நின்று காபா பார்த்தா காபா தெரியும். காபாவை பார்த்து துஆ செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நீங்கள் காபாவிற்கு தவாஃபுக்கு போனாலோ, அங்கே உம்ராவுக்கு போனாலோ, ஹஜ்ஜுக்கு போனாலோ, அடிக்கடி நீங்கள் காபாவை பார்த்து 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 உங்களுடைய கண்கள் பூத்து போக வேண்டும் என்று சொன்னார்கள். காரணம் என்னவென்னு சொன்னால், நாம் இங்கே தொழுகையில் நிற்கும்போது நாம் தக்பீர் கட்டுறோம், ஜிஹத்துல் காபா, யா அல்லாஹ் காபாவின் திசையை பார்த்து நான் தொழுக ஆரம்பிக்கிறேன் என்று தக்பீர் கட்டுறோம். அங்கே போய் தக்பீர் கட்டும் பொழுது நான் காபாவை பார்த்தே தொழுகிறேன் என்று தக்பீர் கட்டணும். மிகப்பெரிய அவசியமான விஷயம், மறந்துவிடக்கூடாது. யா அல்லாஹ், உன்னுடைய காபாவை நான் நேராக பார்த்து கொண்டே நான் தக்பீர் கட்டுகிறேன் என்று நாம் தக்பீர் கட்டி தொழ வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். கிடைக்கின்ற 10 நாட்களாக இருந்தாலும் 12 நாட்களாக இருந்தாலும் சரி, காபாவை பார்த்து தான் தொழ வேண்டும். வீட்டில் ரூமில் தொழுவக்கூடாது.
ஒவ்வொரு வக்திலேயும் காபாவை பார்க்க வேண்டும். ஒவ்வொரு சுன்னத்தான தொழுகை, ஃபரலான தொழுகையிலேயும் காபாவின் மீதே பார்வைகள் இருக்க வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, தவாஃபு செய்யும் பொழுது காபாவை பார்க்காமல் இருப்பது நல்லது என்பதாக சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால், காபாவை பார்த்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹனுடைய மிகப்பெரிய அச்சம் நம் உள்ளங்களில் ஏறிவிடும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாஃபின் பக்கம் நீங்கள் போகும்பொழுது காபாவை திரும்பி பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு இடைஞ்சலாக போயிடும். அவங்க மேலே இடிச்சிருவோம், போவோம், அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை உண்டாக்கிடுவோம். இது போன்று அடுத்தவர்களுக்கு கஷ்டங்கள் உண்டாக்காத அளவிற்கு நம் குடும்பங்களாக போகக்கூடிய நமக்கு மத்தியிலேயும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுப்பது போன்று அங்கே வந்திருக்கக்கூடியவர்களாம் நம் குடும்பத்தை சார்ந்தவர்கள், நம் சகோதரர்கள் தான். நாடு மட்டும்தான் வேறே, மொழி மட்டும்தான் வேறே, நிறம் மட்டும்தான் வேறே. ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய தல்பியா எல்லாம் ஒன்றுதான். லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். தல்பியா எல்லாம் ஒன்றுதான், கலிமா எல்லாம் ஒன்றுதான், குர்ஆன் எல்லாம் ஒன்றுதான், ரசூல் எல்லாம் ஒன்றுதான். நிறம் மட்டும் வேறு, மார்க்கம் மட்டும் எல்லாம் ஒன்றுதான். ஆனால் அவர்கள் ஒரே மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களும் நம்முடைய சகோதரர்கள் தான். முந்திட்டு போகிறாங்களா, விட்டு கொடுத்துருங்க. விட்டு கொடுக்கின்ற தன்மை இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது மட்டுமல்ல, காபாவில் நம்ம எப்படி நடக்கிறோமோ அப்படிதான் இங்கே வந்து நடப்போம். காபாவில் நம்ம எப்படி நடக்கிறோமோ அதுதான் நமக்கு இங்கே திரும்பி கிடைக்கும். காபாவிலே நடக்கின்ற முறைகள் தவறாக இருந்தால் இங்கும் தவறாகத்தான் இருக்கும். காபாவிலே கையேந்தி விட்டால் இங்கும் வந்து கையேந்துவோம். காபாவிலே கை கொடுத்து கைகளாக இருக்குமே ஆனால் இங்கும் கொடுக்கும் கரங்களாக மாறி போகும். நிறைய பேர்களை நம்ம பார்த்துருக்கோம், ஹாஜர் கூட போயிருக்கும் போதே பார்த்துருக்கோம். சில பிள்ளைகள்கிட்ட சாக்லேட்டு கொடுத்தா வாங்க மாட்டாங்க, சாக்லேட்டு கொடுத்தா வாங்க மாட்டாங்க. அங்கே நீட்டி கை நீட்டி வாங்கக்கூடாது என்ற ஒரு பழமையான ஒரு நன்மை, ஒரு பழக்கத்தை பழகி வைத்திருக்கிறார்கள். ஒரு காலம் இருந்தது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துடைய பொருட்கள், சதக்காவுடைய பொருட்கள் எல்லாம் அங்கே குவியல்களாக கூட்டப்பட்டிருக்கும். எல்லோருக்கும் அங்கிருந்து கொடுக்கப்பட்ட இடங்கள் அது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கும் கரங்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் பிரியப்படுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த இடங்களிலே நாம் மிக முக்கியமாக துஆ செய்ய வேண்டும். மத்தாஃப் என்று சொன்னால் தவாஃப் செய்யக்கூடிய இடம், அது மிக முக்கியமான இடம். அதில் என்ன கேட்குறோமோ உடனே கிடைக்கும். நம்மள யாரோ ஒருத்தர் நம்ம பிரிஞ்சுட்டாங்க, ரொம்ப நேரம் ஆகி போச்சு, காணா ரப்பே என் கூட வந்து ஒரு காணா எங்களோட சேர்த்து வை, அடுத்த நிமிடம் நமக்கு முன்னாடி வந்து நிற்பார். இது நிதர்சனமாக நடக்கிற உண்மைகள், மானசீகமான உண்மைகள், இதெல்லாம் எல்லோருக்கும் நடந்திருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீண் விஷயங்களை கேட்காமல் தேவையான விஷயங்கள், வாழ்க்கைக்கு தேவையானது, மார்க்கத்திற்கு தேவையானது, சமுதாயத்திற்கு தேவையானது, பள்ளிவாசலுக்கு தேவையானது, பிள்ளைகளுக்கு தேவையானது, வியாபாரத்திற்கு தேவையானது, நமக்கு ஈமானுக்கு தேவையானது, அனைத்து விஷயங்களையுமே அந்த மத்தாஃபிலே நீங்கள் கேளுங்கள், கிடைக்கும் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த வாய்ப்பை நம் அனைவர்களுக்கும் தர வேண்டும். ஏனென்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மட்டுமல்ல, ஷஃபா மருவாவிலே சேர்ந்திருப்போம். பின்னால் நாம் சில இடங்களிலே சந்திக்க வேண்டிய இடங்கள்லாம் இருக்காங்க. மக்காவில் அரஃபா இருக்கு, மினா இருக்கு. அரஃபாவில் நின்று துவா செய்யணும், நீண்ட நேரங்கள் துவா செய்யணும். மினா இருக்கு, மினாவில் நீண்ட நேரம் துவா செய்யணும். மினாவிலே கேட்ட துவாக்கள் என்றுமே திருப்பப்படவில்லை என்பதாக சொன்னார்கள் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், நான் மினாவுக்கு வந்திருக்கிறேன், வெறும் இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன், நான் ஹஜ்ஜில் வந்து சந்திக்கணும் இந்த மினாவை என்று கேட்கணும். யாரெல்லாம் மினாவில் நின்று துவா செய்கிறார்களோ அவர்கள் ஹஜ் இல்லாமல் மரணிக்க மாட்டார்கள். முஸ்தலிஃபா இருக்கு, யா அல்லாஹ் நான் வந்து ராவுல படுத்துட்டு காலையில் கல்லெல்லாம் புறக்கிட்டு நான் போகிறேன், அந்த ஒரு வாய்ப்பை இந்த இடத்துல கொடு கேட்கணும். அங்கெல்லாம் சும்மா இடங்கள் அங்கே கொண்டு போய் இறக்கி கூட மாட்டாங்க, வண்டியிலே நின்று காமிப்பாங்க. அந்த நேரத்தில் கேட்கணும், மனசில் நமக்கு வந்துடணும் டக்கு டக்குன்னு. அதை நினைவூட்டுவதற்காக வேண்டித்தான் இந்த நினைவூட்டல் என்பதை உங்களுக்கு நாம் சொல்லிக் கொள்கிறோம். முஸ்தலிஃபாவில் நீங்கள் துவா செய்யுங்க, அரஃபாவில் துவா செய்யுங்க. அரஃபாவில் அங்கே ரஹ்மத்து, அல்லாஹ் தஆலா இறக்குகின்ற ரஹ்மத்துக்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அங்கே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 பேர்களும் சேர்ந்து கொண்ட இடம், சந்தித்த இடம் அரஃபா. சந்தித்தார்கள், அறிந்து கொண்டார்கள், அதுக்கான பேர் அரஃபான்னு வந்துருச்சு. 2 பேர்களும் சந்தித்து கொண்டார்கள். பல ஆண்டுகள் பிரிந்திருந்தார்கள். அதாவது ஜன்னத்திலிருந்து, சொர்க்கத்திலிருந்து இறக்க விடப்பட்டவர்கள் பல இடங்களில் இறக்கப்பட்டார்கள். சேர்ந்தது அந்த இடம் அரஃபாவில் வந்து சேர்ந்தாங்க. அதனால் அரஃபா, ஒருவரை ஒருவர் அறிந்து கொண்ட இடம்தான் அந்த அரஃபா. அதனால தான் சில பேர் என்ன செய்வாங்க, ஒரு மௌட்டிகமான சில விஷயங்கள் செய்வாங்க. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு டவர் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் போய் மாப்பிள்ளை பொண்ணு பேரை எழுதி வச்சுட்டு வந்துடுவாங்க. இவைகளெல்லாம் மௌட்டிகமான விஷயங்கள், இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல. ஏதோ உங்கள் மன திருப்திக்கான எழுதி வைக்கிறாங்க.
கண்ணியத்திற்குரியவர்களை செய்ய வேண்டியது மட்டும் செய்யணும். அங்கே போய் துவா மட்டும் செய்யணும். நீண்ட நேரங்கள் அங்கே தங்கி இருக்கணும். அரஃபாவில் கேட்ட துவாக்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னார்கள். ஏனென்று சொன்னால் லட்சோப லட்ச மக்களுடைய பாவங்கள் அன்றைக்கு மன்னிக்கப்படுகிறது. அரஃபா தினத்திலே அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக போகக்கூடிய இடம் அது மட்டும்தான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்பேற்பட்ட அந்த இடத்தை நாம் போய் சந்திக்கின்ற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். அந்த இடங்களிலே நாம் அழகான முறையில் சந்தித்து அல்லாஹினுடைய மிகப்பெரிய பாக்கியத்தை நாம் பெற வேண்டியது அவசியத்திலே இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இதற்கு பின்னால் நாம் இந்த நல்ல காரியங்களை எல்லாம் செய்ததற்கு பின்னால் சில இடங்களை சந்திக்கின்ற வாய்ப்புகள் இருக்கிறது. ஜபல் ஹீரா குகை, ஜபலே ஹீரா. ஒவ்வொரு மலைக்கு பின்னால் ஒரு பெண் ஒளிந்திருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜபல், அந்த ஹீரா, காரை ஹீரா என்று சொல்லப்படக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஞ்சம் புகுந்தார்கள் அல்லவா? மதீனாவிற்கு செல்வதற்காக வேண்டி மக்காவில் இருந்து புறப்பட்டு அவர்கள் பதுங்கி இருந்தார்கள் அல்லவா? உண்மையை சொல்ல போனால் பதுங்கி இருந்தார்கள். அந்த தௌரு குகை, அதிலே ஒரு பெண் ஒளிந்திருக்கிறாள். அஸ்மா ரலியல்லாஹ், அஸ்மா பின்த் அபூபக்கர் சித்திக் 3 நாட்கள் தங்கி இருந்தார்கள். அந்த 3 நாட்களுக்கும் 3 வேளைகள் அவர்கள் தொடர்ந்து போய் உணவுகளை கொண்டு போய் கொடுத்து விட்டு வந்தார்கள். தனிமையாக போனார். ஒரு பெண்ணின் தியாகம்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு மிக உதவியாக இருந்ததாக வரலாறுகளில் எழுதப்படுகிறது. அடுத்து ஜபல நூர் என்று ஒரு இடம் இருக்கிறது. குர்ஆன் இறக்கப்பட்ட இடம். அந்த ஜபல் நூரிலே ஒரு பெண் மறந்திருக்கிறார். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் வயசு அவங்களுக்கு 50 வயசு தாண்டிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் இறக்கப்படுகிறது. அந்த குகையிலே அவர்கள் தவம் இருக்கிறார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் சந்திப்பதற்காக வேண்டி, அவர்களுக்காக வேண்டி உணவுகளை தயாரித்து பல மைல்களை தாண்டி அவர்கள் ஏறி நடந்து போய் அவர்களுக்காக வேண்டி கொடுத்தார்கள், உணவு கொடுத்தார்கள் என்பதாக சொல்லப்படுகிறார். இதிலும் ஒரு பெண் ஹதீஜா நாயகி ஒளிந்திருக்கிறார்கள். அன்பிற்கினி அவர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜன்னத்துல் முஅல்லா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. ஹதீஜா நாயகினுடைய நினைவு இல்லம். அங்கதான் அவங்களை அடக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த மக்காவில் அதெல்லாம் போய் பார்க்கணும். அந்த மக்காவில் அதெல்லாம் போய் பார்த்தோம்னு சொன்னா அவங்களை ஜியாரத்து செய்வது நமக்கு மிக அவசியமானது. கண்ணியமானவர்களே, அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் பல இடங்களை நமக்கு சொல்லி காட்டுவார்கள். எப்படின்னு சொன்னா, அந்த இடங்களில் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அங்கே துஆ செய்திருக்கிறார்கள். அந்த மஸ்ஜிதுகள்லாம் நிறைய இருக்குது. அந்த மஸ்ஜிதுகளுக்கெல்லாம் நம்ம போகணும் என்பதாக சொல்லப்படுது. கூட்டிகிட்டு போவாங்க. எல்லா இடங்களிலையும் போய் அங்கே இடங்கள் எல்லாம் எந்த இடத்துல கூப்பிட்டு போகிறாங்களோ அந்த இடங்களில் பூராமே நம்ம என்ன செய்யணும்? துஆக்களிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். தேவையில்லாமல் பேச்சுக்களை விட்டுட்டு துஆவில் மட்டும் இருக்கணும். அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையில் மக்காவுடைய பயணங்கள் இவைகள் தான். மதீனாவுடைய பயணங்கள் இருக்கிறது. மதீனாவுடைய பயணங்களை நாம் ஆரம்பிக்கும் பொழுது அதிகமான செலவாத்துக்களை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும். போகும்போது ஒரு துணி புதுசாக எடுத்துகிட்டு போங்க, முடிஞ்சால் தலப்பாவை எடுத்துகிட்டு போங்க. புது மாப்பிள்ளை மாதிரி ரசூல்லா போய் சந்திக்கணும். நிறைய செலவாத்துக்கள். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்க 1 லட்சம் செலவாத்து ஓதிட்டு போனாங்களாம். நிறைய இளைஞர்கள் எல்லாம் லட்சக்கணக்கான செலவாத்துக்களை ஓதிட்டு போய் பெருமானாருக்கு காணிக்கை செலுத்தினாங்க. இது மாதிரி செலவாத்துக்களை அதிகம் ஓதி கொண்டு போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கிறோம். எதையுமே கொண்டு போக முடியாது. அன்பளிப்பாக கொண்டு போகக்கூடியது செலவாத்து மட்டும்தான் பெருமானாருக்கு. அங்கே போய் நேரடியாக செலவன்னு சொல்லணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை போய் சந்திக்கும் பொழுது வெண்ணிற ஆடைகளை அணிஞ்சிட்டு போங்க, புத்தாடைகளை அணிந்துட்டு போங்க, சுருமா போட்டுட்டு போங்க, குளிச்சுட்டு போங்க, நெகங்களையும் வீணான முடிகளையும் அகற்றி விட்டு அசுத்தங்களெல்லாம் தீர்த்து விட்டு நல்ல முறையிலே குளித்து அழகாக புது மாப்பிள்ளை மாதிரி போங்க, ரசூல்லா போய் சந்திங்க என்று சொன்னார்கள். பாபு சலாம் வழியாக போங்க. அங்கே போய் பெருமானாரை சந்திக்கின்ற பொழுது அஸ்ஸலாமு அலைக்கு யா ரசூலுல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக்கு யா ரசூலுல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யா ரஹ்மத்துல் ஆலமீன். நாயகமே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், ரசூலே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், உலகத்தின் அருட்கொடையே உங்களின் மீது சலாம் உண்டாகட்டும். உங்களால் என்ன வார்த்தைகளை கொண்டு பெருமானாரை வர்ணிக்க முடியுமோ அவ்வளவு வார்த்தைகளை கொண்டு வர்ணிங்கள். யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், யா ஹபீப் சலாம் அலைக்கும், சலவாத்துல்லாஹி அலைக்கும். சொல்லும் பொழுது சொல்லுங்க, ராயமே உங்களுக்கு நாங்கள் சலாம் சொல்கிறோம், இங்கிருந்து போகிறதுக்குள்ளே எங்களுக்கு கனவுல நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு கேளுங்க.
ரப்பே அல்லாட்டையும் கேளுங்க, ரசூல்டே நாயகமே நாங்கள் உங்களுக்கு சலாம் சொல்றோம், இங்கிருந்து நாங்கள் ரிட்டர்ன் ஆகும் பொழுது நீங்க கனவுல எங்களுக்கு சலாம் சொல்லிடணும் என்ற ஒரு உன்னதமான உணர்ச்சியோடு நாம் போனோம்னு சொன்னோம்னா நிச்சயமாக சொன்ன சலாத்துக்கு பதில் வந்துடும். பாக்கியமான விஷயம் அல்லவா? ரசூல் கனவில் வருவது பாக்கியம். யாருக்கு ரசூல் கனவிலே வருகிறார்களே நிச்சயமாக அவர்கள் ரசூலையே தான் பார்த்தார்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுடைய உருவத்தில் ஷைத்தான் வரமாட்டான், நபிமார்களின் உருவத்திலே ஷைத்தான் வரமாட்டான். எல்லா உருவங்களிலும் ஷைத்தான் வருவான், நபிமார்களின் உருவத்தில் ஷைத்தான் வரமாட்டான். அதனால் கனவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள், வந்து விட்டார்கள் என்று யாராவது சொன்னால் அது பொய் அல்ல, உண்மை என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் ஒரு அடியான் என்னை கனவில் காணுகிறானோ அவன் உண்மையாக என்னை கண்டவன் தான், அவனுக்கு என்னுடைய ஷஃபாத் வாஜிப் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவர்களுக்கும் கொடுக்கணும். அதே மாதிரி அங்க மதீனாவில் நிறைய ஸ்தலங்கள் இருக்கிறது. கிப்லத்தைன் 2 கிப்லா பள்ளிவாசல் இருக்கு. அதே மாதிரி அதாவது 7 மஸ்ஜித் சபா மஸ்ஜித் இருக்கு, அதை போய் பார்க்கலாம். உஹது மலை இருக்கு. அதே மாதிரி அலி ரலீலாவுடைய பள்ளிவாசல் இருக்கு, உஸ்மான் ரலீலாவுடைய பள்ளி இருக்கு, உமர் ரலீலாவுடைய பள்ளி இருக்கு, அபூபக்கர் ரலீலாவுடைய பள்ளி இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போகும் பொழுது நிழல் கொடை கொடுத்த அந்த இடத்துல ஒரு பள்ளி கட்டி வச்சிருக்கிறாங்க. எல்லா இடங்களிலும் பள்ளிகள் கட்டப்பட்டிருக்கிறது. இவைகள் பள்ளிகளுக்கெல்லாம் போன ஒரு 2 ரக்காத் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகுங்க. கிப்லத்தைன் பள்ளியில் போய் நீங்கள் தொழுங்க, 2 ரக்காத்து தொழுதிங்கன்னா உம்ரா செஞ்ச நன்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கிப்லத்தைனோட பள்ளியில் போய் நீங்கள் தொழுதிங்கன்னா 2 ரக்காத்து உம்ரா செய்த நன்மைகள் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் இந்த எல்லா பாக்கியங்களையும் நம் அனைவர்களும் கொடுக்கிறார். நஃபில் தான் எல்லாரும், நஃபிலான தொழுகைகள் தொழ வேண்டும். அதே மாதிரி காபாவில் ஹத்தீம்னு ஒரு இடம் இருக்கும். நீங்கள் நஃபில்னு கேட்டவொன்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு எனக்கு. காபாவில் ஹத்தீம்னு ஓவல் வடிவத்தில் இருக்கும். காபா ஓவல் வடிவத்திலாம் இருக்க வேண்டிய அவசியம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலாலான பணம் மட்டும் வைத்து காபாவை கட்டியதினால் அந்த காபா சதுரமாயிடுச்சு, அந்த இடம் மிச்சமாயிடுச்சு. அது காபாவுக்குள்ள இடம் தான். அந்த இடத்துல ஃபர்ல தொழுவ முடியாது, ஹத்தீம் என்ற இடத்துல ஃபர்ல தொழுவ முடியாது. அதே மாதிரி வாஜிபு தொழுவ முடியாது. சுன்னத்தான நஃபிலான வணக்கங்கள் மட்டும் தொழுவாங்க. பரல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடம் பூரா வெற்றிடமாக இருக்கும், எடுத்துருவாங்க, தூரம் வந்துடுவாங்க, தொழுவ முடியாது. காபாவோட சேர்ந்தது. இமாமத்து காபாவுக்கு முன்னாடி தானே இருக்குது, அதனால் அந்த இடத்துக்குள்ளே போகக்கூடாது. அந்த இடத்துல நின்று சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களை வணங்கிட்டு துவா செய்யணும். அந்த இடத்துல ஒரு இடம் இருக்குது, மீசாபுர் ரஹ்மத்துன்னு ஒரு இடம். காபாவுக்கு மேலே இருந்து ஒரு தங்க பைப் ஒன்று இருக்கும், தங்க பைப்பு, தண்ணி வடியும், மழை பெஞ்சா வரக்கூடிய மீசாபுர் ரஹ்மத் இறங்கும் அந்த பைப்பு. அந்த இடத்துல நின்று துவா செய்யணும். இதே துவாக்கள் உண்டான இடங்கள் என்பதாக சொல்லப்படுது. காபாவை சுற்றிய 13 இடங்கள் இருக்கு துவா கபூலாகக்கூடிய இடங்கள். எல்லா இடத்துலையும் நீங்கள் துவா செய்ய மறந்துடாதீங்க. அந்த இடங்களை பூராவுமே நீங்கள் நினைவோடு அந்த இடங்களை ஒரு நேரத்தில் மறந்துட்டு அடுத்த நேரத்தில் போய் துவா செய்யுங்க. எத்தனை வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அத்தனை வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஹத்தீம்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் போயிட்டே வந்துட்டே இருக்கு. வாய்ப்பு கிடைக்கிறது கம்மி தான், ஏன்னா கூட்டம் நெரிசல் நிறைய இருந்திருக்கும். தொழுகை நேரங்களில் அங்கே போக முடியாது. தொழுகை நேரத்துக்கு பின்னாடி நம்ம அங்கே பின்னாடி நம்ம தவாப் செய்யும் பொழுது போகலாம் வரலாம். அதே மாதிரி எஹ்ராம் கட்டி இருக்கிற நேரத்தில் காபாவை தொடாதீங்க. ஏன்னு சொன்னால் காபாவை பூரா அத்தராக இருக்கும். எஹ்ராம் கட்டிய நினையில் அத்தர் போடுறது ஹராம். அதனால தான் காபாவை போய் தொட்டு எஹ்ராம் கட்டிட்டு காபாவை போய் தொட்டு துவா செய்யாதீங்க. எஹ்ராம் இல்லாத நேரத்தில் போய் தொட்டு துவா செய்யுங்க. எஹ்ராம் உள்ள தான் உள்ளே போக முடியும். நீங்கள் எஹ்ராம் இல்லாமல் போனீங்கன்னா சில பேர் இப்படி போகிறாங்க, எப்படின்னா எஹ்ராம் ஆடையை அணிஞ்சிக்கிறாங்க, உம்ராவை முடிச்சுக்கிறாங்க, அது மாதிரி போயிடறாங்க. அது ஒரு இது தானே நமக்கு, இருந்தாலும் மனசு ஒத்து வராது. கயிறு அல்ஹம்துலில்லாஹ் இப்போ இருக்கிற சட்டங்கள் நிறைய நெரிசல்கள் நிறைய வந்துருச்சு, அதனால அப்படி செய்கிறாங்க. நல்லா கபூல் செய்யட்டும். அதே மாதிரி மதீனாவில் நிறைய இடங்கள் இருக்குது. ஜன்னத்துல் பக்கி இருக்குது, அதில் 10,000க்கு மேலான சஹாபாக்கள் அடங்கியிருக்காங்க. உஸ்மான் ரலீலா, உமர் ரலீலா, அதே உஸ்மான் ரலீலா அடங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி உமர் ரலீலா இங்கே காபத்துல்லாவில் அடங்கியிருக்கு, இது மஸ்ஜித் நபவிக்குள் அடங்கியிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் ரலீலா, உமர் ரலீலா 3 பேர் அடங்கியிருக்காங்க. 3 பேத்துக்குமே சலாம் சொல்லிட்டு போனோம். சொல்லிட்டு பின்னாடி ஜன்னத்துல் பக்கி இருக்குது. ஜன்னத்துல் பக்கியில் நிறைய பேர்கள் அடங்கியிருக்கிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு முழுக்க எல்லாமே அங்கே தான் அடங்கியிருக்காங்க. அங்கே போய் அவங்களுக்காண்டி துவா செய்யுங்க. அவங்களுடைய நல்ல விஷயங்களுக்காக அவங்களுடைய துவா செய்யும்போது நம்மளையும் சேர்த்துக்குங்க. ஏன்னு சொன்னால் நம்ம விஷயங்களையும் அங்கே சேர்த்து கேட்கணும்.
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா போகக்கூடிய எல்லா காரியங்களையும் லேசாக்கணும். உஹது மலைக்கு போனால் உஹது மலையில் நின்று துவா செய்யுங்க. உஹது மலையில் போய் அங்கே பார்த்தோம்னா அம்சார் அலியில் அடங்கியிருப்பாங்க, அங்கே ஜியாரத் செய்யுங்க, அங்கே ஒரு யாசின் ஓதுங்க, துவா செய்யுங்க. எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எங்கெல்லாம் கிடைக்கிறதோ வாய்ப்புகள் அங்கெல்லாம் துவா செஞ்சுட்டே இருக்கணும். புனிதமான இடம் மதீனா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துருபத்து மதீனா, மதீனா இருக்கிறது அல்லவா, அந்த மதீனா அந்த மண் இருக்கிறது அல்லவா நம்முடைய உம்மத்துமார்களின் நோயாளிகளுக்கு மருந்து என்று சொன்னார். ஆனால் எடுக்க விட மாட்டாங்க. நிறைய பேர் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. மதீனாவின் மண் மனிதனின் நோய்க்கு மருந்து என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால அந்த மண்ணை மிதிக்கிறதுக்கே கொடுத்து வைக்கணும். நிறைய சஹாபாக்கள், நிறைய வலிமார்கள், நிறைய இமாம்கள் அந்த மண்ணுக்கு போயிட்டாங்கன்னா செருப்பே போட மாட்டாங்க, மலமே கழிக்க மாட்டாங்க, சிறுநீர் கழிக்க மாட்டாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஜியாரத் செய்யறதுக்காண்டி போனாங்க. 11 நாள் 10 நாள் ஆயிடுச்சு. தன்னுடைய வந்திருக்கிற மாணவர்கிட்ட சொன்னாங்க, இதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாதுப்பா, நம்ம போயிடலான்டாங்க. ஏங்க புனிதமான இடத்துக்கு வந்திருக்கிறோம், ஏன் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி நமக்கு தாக்கு பிடிக்க முடியாது, போறதுதான் நல்லது அப்படின்னாங்க. ஏங்க அப்படின்னாங்க, நான் இது வரைக்கும் ஒண்ணுக்கு இருக்கல, இது வரைக்கும் மனம் கழிக்கல. அப்படி இருந்தவர்கள் எல்லாம் இறைநேசர்கள். 11வது நாள் தான் அங்கிருந்து கிளம்புறாங்க. இது போன்று இறை நேசர்கள் அப்படி இருந்திருக்கிறாங்க. அந்த புனிதமான மண்ணை மிதிக்கிறதுக்கு அல்லாஹ் நமக்கு நசீபாக்கியிருக்கான்றதை நாம் நிறைய சுக்ரியாக்கள் சொன்னோம். போனதுலேருந்து என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு நாளும் மறந்துடாம எல்லாம் இந்த ஸ்தலத்துக்கு வந்ததுக்காண்டி 2 ரக்காத் சுக்ரியா எனக்கு சொல்லுங்க. பாக்கியமான விஷயங்கள் அடுத்து வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி இந்த துவாவை மறந்துடாதீங்க. ரஜப், ஷாபான், ரமலான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபில் பரக்கத்து செய்யுங்க, ஷாபானில் பரக்கத்து செய்யுங்க, ரமலானில் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ரமலானை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை செய்யுங்கன்னாங்க. இன்னைக்கு நம்ம சில பேருக்கு ஒரு சந்தேகம் வந்துடும், ரஜபு தான் போயிடுச்சு ஆயிடுச்சு, ஷாபான்லையும் ரமலானை மட்டும் கேட்கலாம்ல அப்படின்னு ஒரு சந்தேகம். இல்லை இல்லை, இப்போ கேட்குற ரஜபு அடுத்த வருஷத்துக்கு கூட ஆகும். இப்போ கேட்குறோம்லவா, ரஜபு போயிடுச்சு இந்த மாதம், அடுத்த வருஷம் ரஜபு வர்றதுக்குண்டா வாய்ப்பு இருக்குல்லவா. அதனால நீங்க என்ன செய்யுங்க, ரஜபையும் கேளுங்கள். பெருமானார் எந்த துவாவை கேட்டார்களோ அதுல கூட்டவும் செய்யாதீங்க, குறைக்கவும் செய்யாதீங்க. அதனால இந்த துவாவையும் நீங்க அங்க அதிகமா செய்யுங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எந்த நோக்கத்தோடு நம்ம போறோமோ அந்த நோக்கங்கள் அனைத்தையுமே பூர்த்தி செய்வானாக. எந்த அமல்கள் செய்ய வேண்டுமோ அனைத்து அமல்களையும் எந்த ஒரு தவறுகள் இல்லாமலும் அல்லாவிற்கு பொருத்தமாக, ரசூலுக்கு பொருத்தமான அமல்களை செய்யக்கூடிய நல்ல ஒரு பாக்கியசாலிகளாக, அடிக்கடி உம்ராவையும் ஹஜ்ஜையும் செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.